வணக்கம் மக்களே. த எடிட்டோரியல் அனலைசிஸ் அக்டோபர் 19, 2023. ஸோ 4 முக்கியமான எடிட்டோரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று இந்த ஃபேர் ஃபேக்டர் இன்ஃப்ளேஷனை பற்றி, த எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் டிஜிட்டல் இன்சர்டினிட்டி த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், அண்ட் த பிஆர்ஐ at 10 சம் ஹிட்ஸ் மெனி மிஸ்ஸஸ், சி சர்வீஸ் தமிழ்நாடுக்கும் அண்ட் நார்தன் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில உள்ள இதை பற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் விமன் அட் ஒர்க்கிங், த மெஷர் ஆஃப் த ஒர்க்கிங் உமன். அண்ட் என்னை கேட்டால் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் லென்த்தாக போகும். ஸோ உங்களுக்கு போர் அடித்தா பாஸ் பண்ணியோ இல்லை ஸ்டாப் பண்ணிட்டோ அப்புறமா பாருங்கள். போர் அடிக்கிற வரைக்கும் அப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு வேலையை பார்த்துட்டு கூட திருப்பி பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருங்க. இன்ஃப்ளேஷன் ஃபேஸ்டு பை கன்சியூமர்ஸ் ஈஸ்டு பை 5%. 5% அளவுக்கு செப்டம்பர் மாதத்தில் 5% இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு. இன்ஃப்ளேஷன் தான் உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ கன்சிஸ்டன்ட் ப்ரைஸ் ரைஸை தான் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். தொடர்ச்சியான விலைவாசி உயர்ச்சி. விலைவாசி அதிகப்படுத்தினா என்ன ஆகும்? நம்மளால் தொடர்ந்து பொதுமக்கள் பொருட்கள் வாங்க முடியாமல், அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியாமல் தவிப்பாங்க. இதுதான் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் தொடர்ச்சியாக இந்தியாவில் ரொம்பவே இன்க்ரீஸாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள், ஜூலையில் 15 மாதத்தை விட ரொம்ப மோசமான அளவாக இருந்துச்சு. 7.44% இருந்தது. இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி செப்டம்பரில் 5% நிற்கிது. மேட்ரு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்பியோட டார்கெட்டான 2 to 6% கொண்டு வந்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணது அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ ஆர்பி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துருக்கோம். ஆர்பியோடைய மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது. இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி இன்ஃப்ளேஷனை செட் பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷனை டார்கெட் பண்ணுவாங்க. இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் செட் பண்ணுவாங்க. அதை தான் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங். ஆர்பியோட எவ்வளோ ஐடியல் இன்ஃப்ளேஷன் ரேட் 4%, மினிமம் டாலரன்ஸ் ரேட் 2, அதிகபட்ச டாலரன்ஸ் ரேட் 6. ஸோ 2 to 6 இருக்கணும். 4 தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க ஐடியலாக இருக்கிறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஆர்பிஐடைய அந்த ஆவரேஜ் இதை ரிவர்ஸும் பண்ணியிருக்காங்க, ரிவைஸும் பண்ணியிருக்காங்க. 6.4% இருக்கும். ஜூலை டு செப்டம்பரில் 6.4% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபர்டு இன்ஃப்ளேஷன் ரேட் 4% தான். ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தொடர்ந்து அதை அட்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். டியூரபிள்னு என்ன அர்த்தம்? நீண்டு நெடிய தொடர்ந்த அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். பை இட்ஸ் ஓன் ரெக்கார்டிங் த டார்கெட் அப்பியர்ஸ் டிஸ்டன்ட். ஸோ டார்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா 5.6%ங்கிறது 4% கொண்டு வரதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஜனவரிலேருந்து ஜூன் 2024 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.2% இருக்குது. அது அவங்களுடைய ஆர்பிஐ கனெக்ட் பண்ணது தான். எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு முன்னாடியே கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அப்போ நம்ம இதை டெம்பர் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 4% கொண்டு வரதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். 2023-24க்கான ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட், அதாவது ஃபினான்ஷியல் இயர், இந்த மாதத்தினுடைய ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷத்தினுடைய மார்ச் வரைக்கும் இருக்கும். அதான் ஃபினான்ஷியல் இயர். அதனால தான் 2023-24ன்னு சொல்கிறோம். இதோட ஃபினான்ஷியல் இயருடைய இன்ஃப்ளேஷன் 5.4% இருக்கும்னு ஆர்பிஐ கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 5.5%, வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் 5.9% இருக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட். அப்போ நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டில் 5.4லேருந்து 6 இருக்கும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணிக்கலாமா? இதுதான் இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய நிறுவனங்கள் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதிலேருந்து நம்மளுடைய ஆப்செட் எவ்வளோ, ஐடியல் ரேட் எவ்வளோ? 4%. அப்போ நீங்கள் இதுக்கு நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செப்டம்பருடைய 5% இன்ஃப்ளேஷன் வாஸ் பார்ட்லி எடட் பை. ஸோ செப்டம்பர்லேருந்து எப்படி 5% இன்க்ரீஸ் ஆச்சு? பை பேஸ் எஃபெக்ட்ஸ். பேஸ் எஃபெக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்குறீங்க, சரியா? ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க. ஒரு மாதம் மட்டும் உங்களுக்கு 10,000 ரூபா கொடுக்க மாட்டாங்க, கொடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம். அடுத்த மாதம் நீங்கள் 1000 ரூபா மறுபடியும் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். நார்மலாக சம்பளத்துக்கு வந்துட்டிங்கன்னு வச்சுப்போமே. இப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? கிட்டத்தட்ட 9,000 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்குமா? ரைட்டா? ஆனால் இங்கேருந்து இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கிறது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கும்? 9,000 rupees டிக்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ 1000 ரூபாங்கிறது டிக்ரீஸா? கிடையாது. நீங்கள் சராசரியாக வாங்கிட்டு இருந்த சம்பளம் தான். ஆனால் போன மாதத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் பேஸ் எஃபெக்ட். போன இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கம்மியாக இருந்தால் அதுதான் பேஸ் எஃபெக்ட். ஸோ அதனால தான் என்ன இருக்குது அப்படின்னா இது டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு காரணம், பார்ட்லி எடட் பை. ரெண்டாவது காரணம் என்ன? ஷார்ப் டிப் இன் வாலடைல் ப்ரைஸஸ் ஆஃப் டொமேட்டோஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ வாலடைல்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து ஏற்ற இறக்கத்தில், அதாவது ஒரு நிலை இல்லாத தன்மை, ஏற்ற இறக்கத்திலே இருந்துகிட்டே இருக்கும். எப்போ வேணால் ஏறும், எப்போ வேணால் இறங்கும், திடீர்னு ஏறிடும், திடீர்னு இறங்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் தான் வாலடைல் ப்ரைஸஸ். அப்போ இந்த வாலடைல் ப்ரைஸஸ் எதோட? பொதுவாக வெஜிடபிள்ஸ், ஃபுட் எல்லாமே வாலடைல் ப்ரைஸஸ். அது மட்டும் இல்லாமல் ஆயில் ப்ரைஸஸும் வாலடைலானது. அப்போ இந்த டொமேட்டோஸ், தக்காளி விலை, வெஜிடபிள் காய்கறிகளோட விலை, இதனுடைய ப்ரைஸஸ் என்ன இருக்குது? குறைஞ்சிருக்கு. இது சப்போர்ட் பண்ணியிருக்கு. இது ரெண்டாவது காரணம்.
மூணாவது லிட்டில் ஹெல்ப் ஃப்ரம் த சென்டஸ் எல்பிஜி ப்ரைஸ் கட்ஸ். தேர்தல் வர ஒட்டி 200 ரூபா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க. ரக்ஷா பந்தன் அப்போது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சொன்னாங்க, எ கிஃப்ட் டு மை பிரதர்ஸ் அண்ட் பை மை சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து எவ்வளோ விலை இருந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்கள், இப்போ விலை எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். அவங்க 200 கட் பண்ணிவிட்டு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு காரணமாக பேசப்படுது. ஏன்னா வந்து இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷனில் காசு பண்ணுறதுக்கு இந்த எல்பிஜி ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும், முக்கியமான பங்கு வகிக்கும். ஸோ அதனால் எல்பிஜினா சிலிண்டர் கேஸு, சரியா, அந்த சிலிண்டர் கேஸோட ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. இது மூணுமே வந்து ஒரு முக்கியமான காரணம். இது இனிமே குறையிறதுங்கிறது கஷ்டம். இனிமேல் வந்து 200 குறைக்க போகிறதில்ல எல்பிஜியில், முதல்ல 200 குறைக்க போகிறதில்ல. டொமேட்டோஸோட வெஜிடபிள்ஸோட விலை பார்ட்லி வந்து கிட்டத்தட்ட ஸ்டேபிளான அமௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இதை விட ரொம்ப மட்டமாக அடிமட்டமாக குறைய போகிறதில்ல. அப்புறம் விதைச்சிருக்கிற அளவையும் பார்த்தோம் அப்படின்னா அதோடைய சப்ளையோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்கலை. அவங்க ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ஒவ்வொரு மாதம் நம்ம இவ்வளோ விதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த விதைப்பை பொறுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரப்போகிறதில்லன்னா ஜாஸ்தியாக வரப்போகிறதில்ல. அப்போ இந்த ஜாஸ்தியாக வராத அமௌண்ட்டு, பொதுவாக சப்ளை வந்து அதிகமாக வந்தால் தான் டிமாண்டு குறையும், ப்ரைஸ் வந்து என்ன ஆகும், குறையும். ஸோ இப்போ இங்கே சப்ளை வந்து ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ மேபி சப்ளை குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இங்கே குறுக்கப்பட்டுருக்கு, சரியா. அப்போ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் வந்து இந்த வெஜிடபிள் ப்ரைஸஸ்லாம் குறையாது, ஃபர்தர் குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்தோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஹஸ் ஸ்பர்டு த ஸ்பைக் இன் ப்ரைஸஸ் த்ரூ ஜூலை அண்ட் ஆகஸ்ட். ஜூலை ஆகஸ்ட்டில் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தியானாலும் செப்டம்பரில் 6.6% ஆயிருக்கு. திஸ் வாஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனட்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை கிராஷிங் வெஜிடபிள் ப்ரைஸஸ் ஈவன் அஸ் த இன்ஃப்ளேஷன் பேஸ் ஆக்சலரேட்டட் ஃபார் பல்சஸ். ஈவன் நமக்கு பல்சஸுக்கும் ஃப்ரூட்ஸு, எக்ஸு, சுகர் இதோடைய பொருட்கள் அதோடைய விலையெல்லாம் என்ன இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. செரல்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் இன்ஃப்ளேஷன் ரிமைன் ஸ்டிக்கி அட் 11 and 23%. ஸ்டிக்கின்னு அர்த்தம் ஒட்டிக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா அது வந்து என்ன ஆகலை, குறையவே இல்லை, அது 11லே இருக்குது, அதாவது மேலேயே இருக்குது, டபுள் டிஜிட்லேயே இருக்குது. 14%லேயும் 23%. ஸ்பைஸோட இன்ஃப்ளேஷனை பாருங்கள், 23%. அவ்வளோ விலைவாசி என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி இன்ஃப்ளேஷனை வந்து ரூரல் அர்பன்னு ரெண்டாக பிரிப்பாங்க. ஸோ ரூரல்னால் ஊரக பகுதியில் உள்ளது, அர்பன்னா நகரப்பகுதியில் உள்ளது. சிம்பிள். ரூரல் அர்பன் சொல்லி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஸோ காரிஃப் சீசனில் இருக்கக்கூடிய சோவிங் இன் கிராப்ஸ் லைக் பல்சஸ், அதாவது காரிஃப் சீசன்றது என்ன, ஒரு விவசாய பருவகாலம். முப்போகம் சொல்லணும்ல, அதில் ஒரு போகம் தான் என்னது, காரிஃப் சீசன். காரிஃப், ராபி, சைடு 3 சீசன், ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. நம்மளுடைய மழைக்கால கட்டத்தில் விதைக்கப்படக்கூடிய பயிர்களில் மழைக்காலத்தில் விதைக்கிறத நம்ம காரிஃப் சீசன்னு சொல்லுவோம், குளிர்காலத்தில் விதைக்கிறத நம்ம ராபி சீசன்னு சொல்லுவோம், அண்டு கோடை காலத்தில் விதைக்கிறத சைடுன்னு சொல்லுவோம், சரியா. இப்போ இதில் நம்ம விதைக்கப்பட்ட அளவை கணக்கு பண்ணும்போது ரெண்டாவது எல்னினோவோட விளைவு. எல்னினோட விளைவுங்கிறது சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அது வந்து ஒரு வானிலை மாற்றம். அது வந்து புயல் வர்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒரு தடவை பசிபிக் பெருங்கடலில் வரக்கூடிய ஒரு வானிலை மாற்றம். இந்த வானிலை மாற்றத்தினால் நமக்கு என்ன பிரச்சனை வரும், நமக்கு மழையோட அளவு குறைஞ்சி போயிடும். இது நம்ம உள்ளே போனோம்னா ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். எல்னினோன்னா என்ன, எல்னினோங்கிறது ஒரு வானிலை மாற்றம், அது ஒரு போலீஸ் குரூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த போலீஸ் குரூப்போட வேலை என்ன, இந்தியாவில் மழையை குறைக்கிறது தான் அதோட வேலை, சரியா. இப்போ எல்னினோ இட்ஸ் ரிலேட்டட் டு கிளைமேட், சரியா. அப்போ யூபிஎஸ்சி எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எல்னினோ இட்ஸ் வாஸ் ஆஃபன் மென்ஷன் இன் த நியூஸ் இட்ஸ் ரிலேட்டட் டு, இவ்வளோ சப்பையாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. எல்னினோவை பற்றி டீட்டெயில்டாக எப்போயோ கேட்டாங்க, யூபிஎஸ்சி மெயின்ஸ்லேயே கேட்டாங்க. ஸோ இவ்வளோ பட் நம்ம இதை கொஸ்டினாக கேட்குறதா இருந்தால் இப்படி கேட்கலாம் அப்படி சொல்கிறேன், சரியா. ரைட். அடுத்து எல்னினோ எஃபெக்ட் ராபி கிராஃப்ட் மேலே அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வீக் ரூரல் டிமாண்ட், ரூரல் பகுதியில் ஊரக பகுதிகளில் இந்த டிமாண்டு, அதாவது தேவை வந்து என்ன ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. அஸ் வெல் அஸ் ஃபுட் ப்ரைஸ் ப்ரெஷர்ஸ் ரிமைன் அ சோர்ஸ் ஆஃப் கன்சர்ன். ஸோ உணவு விலையினுடைய அழுத்தம், அதாவது எப்போ வேணால் அதிகரிக்கலாம், உணவு விலை இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் இந்தியாவுடைய எக்கனாமிக்கான கன்சர்னாக இருந்துட்டு, கன்சர்னாக பிரச்சனைக்குரிய ஒரு தலைவலியாக இருந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம பேசுனது எல்லாமே கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ வாட் இஸ் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ப்ரைஸஸ் வந்து ஒரு பொருட்கள் 2 இடத்துல வாங்கலாம். ஒன்று மார்க்கெட்டில் வாங்கலாம், கரெக்டாக. 2வது இடத்துல இண்டஸ்ட்ரி வாசல்லே வாங்கலாம். இண்டஸ்ட்ரி வாசலில் யார் வாங்கிட்டு வருவா, ஹோல்சேலாக வாங்கிப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா, ஹோல்சேலாக விற்கிறோம் விலை கம்மியாக வைப்போம்லாம் சொல்லுவாங்கள்ல, ஹோல்சேல். மார்க்கெட்டில் உள்ள ப்ரைஸஸை பேசினா அது ரீட்டைல் இன்ஃப்ளேஷன். இந்த மாதிரி ஹோல்சேலாக உள்ள ப்ராடக்ட்ஸை பற்றி பேசினா, அதோட ப்ரைஸஸை பற்றி பேசினா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன். ஸோ இப்போ ரெண்டுமே கால்குலேட் பண்ணுவாங்க. பட் எது ரொம்ப ஒரு சரியான பிக்சரை கொடுக்கும் அப்படின்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அல்லது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இதுதான் வந்து ஒரு சரியான பிக்சரை கொடுக்கும். யாரை பற்றி, கன்சியூமரோட பிஹேவியர்ஸை பற்றி, இந்தியாவோட உண்மையான டார்கெட்ஸை பற்றி. அப்போ இந்தியா டார்கெட்டிங் செட் பண்ணுறாங்களா, இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங்னு சொல்லி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமா, 2 to 6%. அப்போ இது சிபிஐயில் பண்ணுவாங்களா இல்லை டபிள்யூபிஐயில் பண்ணுவாங்களா, சிபிஐயில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் கன்சியூமரோட பிஹேவியர்ஸை ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அப்போ அவங்க டார்கெட் பண்ணுறது என்னதை, சிபிஐயை.
அடுத்து பாருங்கள், இப்போ WPI இருக்குது. இந்தியாவோட WPI பொறுத்த வரைக்கும் செப்டம்பரில் 55% இருக்குது ஆனியன்ஸோட விலை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல்சஸோட ப்ரைஸ் எவ்வளோ 17.7% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கம்பேர் டு 10.4%, 31.4% இந்த ஆகஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து ஜஸ்ட் 0.2% டிக்ரீஷனில் இருக்குது. டீஃப்ளேஷனரி மோட். வாட் இஸ் டீஃப்ளேஷன்? இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட்டானது டீஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன்னா பர்சிஸ்டன்ட் ரைஸ் இன் ப்ரைஸ், தொடர்ச்சியாக விலைவாசி உயர்தல். டீஃப்ளேஷன் அர்த்தம் தொடர்ச்சியாக விலைவாசி குறைதல், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ டீஃப்ளேஷன் மோட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக விலைவாசி குறையிறது. ஸோ ஹோல்சேல் ப்ரைஸ் என்ன இருக்குது, குறைஞ்சிட்ருக்கு. ஃபார் த 6th month 6 மாதங்களாக தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது. பேக் ஆஃப் டபுள் டிஜிட் அப்டிக்ஸ் த்ரூ த சேம் பீரியட் லாஸ்ட் இயர். இதே காலகட்டங்களில் போன வருடங்களில் இதெல்லாம் வந்து எப்படி இருந்திருக்கு, டபுள் டிக்கில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஆமாம், போன வருஷம் ரொம்ப பெருசாக பிரச்சனையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து 12% ஆகிடுச்சு, 14% ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ போன வருஷம் இதே பீரியடில் 12%, 14% இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. இந்த வருஷம் சேம் பீரியடில் டீஃப்ளேஷனரி மோடில் தொடர்ந்து 6 மாதங்களாக அது பயணிச்சிட்ருக்கு. பட் த ஸ்ட்ரீக் மே பி நியரிங் இட்ஸ் எண்ட். இப்படி தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கே இந்த ஸ்ட்ரீக்கு அது முடிவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. Government has held retail fuel prices since last May and may even be tempted to cut them ahead of critical elections. சில மாநிலங்கள் தேர்தல் வருது. அது மட்டும் இல்லாமல் 2024 பொது தேர்தல் வருது. இந்த மாதிரி தேர்தல்களில் பொதுவாக பேசப்படக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி உணவு விலைகள், அப்புறம் வந்து நம்மளுடைய எல்பிஜி சிலிண்டரோட விலை, அப்புறம் ஃபியூயல் ப்ரைஸஸ், அதாவது பெட்ரோல் டீசல் ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்பவே கன்சர்னாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் எந்த கவர்மெண்ட் ஆட்சியில் இருந்தாலும் ஒட்டுமொத்த விலை எவ்வளவோ அதை விட இதை கம்மியாக வச்சுக்க தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. சரியா? அப்போ ஃபியூயல் ப்ரைஸஸை இன்னும் கட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பட் ப்ரொடியூசர்ஸ் ஃபேஸிங் த பர்ன்ட் ஆஃப் ஹையர் குளோபல் ஆயில் அண்டு கேஸ் ப்ரைஸஸ். ஆனால் உலக அளவில் இந்த எண்ணெயோட மற்றும் வாயுக்களோட கேஸ் ப்ரைஸஸ் வந்து என்ன இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் வந்து அதனால் பாதிக்கப்படுவாங்க. ஆமாம் தானே? சரி, இந்தியாவில் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா? ஆமாம், இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆயில் எப்படி இருக்கும்னா ரீஃபைன்ட் ஆயிலாக இருக்கும். வாட் இஸ் அட் ரீஃபைனேஷன்? இந்தியாவுக்கு இம்போர்ட் ஆகிற பொருள் வந்து க்ரூட் ஆயிலாக தான் இம்போர்ட் பண்ணுவாங்க. இந்த க்ரூடு ஆயிலை ரீஃபைன் பண்ணுவாங்க, அதாவது சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கப்புறம் பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுப்பாங்க. இந்தியாவில் இந்த க்ரூட் ஆயிலோட சோர்ஸ் தான் கம்மி. பட் இந்த மாதிரி இந்த பெட்ரோல் டீசலில் கொண்டு வர அந்த ரிஃபைனரி ப்ராசஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து ஜாஸ்தி. அப்படி பார்க்கும்போது நம்ம க்ரூட் ஆயிலை அதிக விலைக்கு வாங்கி அதை பெட்ரோலாக கன்வெர்ட் பண்ணி அதை கம்மி விலைக்கு விற்றா ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, பாதிப்பாங்க. இதை தான் சொல்கிறாங்க. விச் ரோஸ் அட் அன் 8-month ஹை பேஸ் ஆஃப் 16.6% செப்டம்பர் ஹேவ் பீன் ரைசிங் ப்ரைஸஸ் ஃபார் 2 months now. செப்டம்பரில் 15.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு குளோபல் ஆயில் ப்ரைஸஸ். தொடர்ந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 மாதங்களாக தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு. குளோபல் ப்ரைஸஸ் ஃபார் யூரியாங்கிறது ஒரு வகையான ஊட்டச்சத்து, ஃபெர்டிலைசர். சரியா? நம்ம தாவரங்களுக்கு பயன்படுத்தும். அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்து வந்து யூரியா தான். தட் இந்தியா லார்ஜ்லி இம்போர்ட்ஸ். இதை இந்தியா அதிகமாக இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. ஆர் அப் 20% சின்ஸ் மார்ச். என்ன இன்க்ரீஸாக இருக்குது, 20% அதோட விலைவாசி அதிகரிச்சு. These will start to feed into retail prices soon, so it is not time to celebrate cooling inflation yet. Feed into retail prices-னா இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரைஸஸ்லாம் வந்து சேர்ந்துருக்கு. ஆனால் இதெல்லாம் கன்சியூமரை வந்து அடையிறதுக்கு அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிடும். கன்சியூமர் ப்ரைஸஸ் வரும்போது அதெல்லாம் இன்ஃப்ளேஷன் மறுபடியும் என்ன ஆரம்பிக்கும், பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும், இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இந்த 5% கூலானதை செலிப்ரேட் பண்ணாதீங்க, ரொம்ப ஆடாதீங்க, இனிமேல் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சார், இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்படி இன்ஃப்ளேஷனுடைய ப்ரைஸஸை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். வெவ்வேறு சிச்சுவேஷன்ஸ் எப்படி இன்ஃப்ளேஷனை அஃபெக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த எடிட்டோரியல்லேருந்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஃபுட் ப்ரைஸஸ்ஸு, ஃபியூயல் ப்ரைஸஸ்ஸு, குளோபல் ஃபியூயல் ப்ரைஸஸ்ஸு, குளோபலுடைய ஃபெர்டிலைசர் ப்ரைஸஸ், இது எல்லாமே இந்தியாவினுடைய இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து வெகுவாகவே பாதிக்கும். அப்போது நம்ம இன்ஃப்ளேஷனை பற்றி எங்கேயாவது எழுதும் போது இந்த கமாடிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதலாம். அக்ரிகல்ச்சர் எழுதும் போது, இல்லை ஃபெர்டிலைசர் பற்றி எழுதும் போதோ, யூரியாவோட ப்ரைஸிங் பற்றி பேசும்போது நம்ம என்ன பண்ணலாம், இன்ஃப்ளேஷனில் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இடங்களுக்கு அது யூஸ் ஆகும். மற்றபடி இன்ஃப்ளேஷன் எதனால் ஏறும், எதனால் இறங்குது, பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ப்ரிலிம்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. த எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் டிஜிட்டல் அன்சர்டைனிட்டி. இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குது, நிறைய கிரிட்டிக்கலாக இருக்குது. ஐ மீன் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேசின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நிறைய விஷயங்கள் வந்து படித்த உடனே புரியலை. அதனால் இது கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் பேசியிருக்கார், எம்கே நாராயணன் அப்படிங்கிற ஒருத்தர். இவர் இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய ஃபார்மர் டைரக்டர், ஃபார்மர் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர்,
former governor of West Bengal, formerly executive chairman of Securex Private Limited, a UK-USA cyber security joint venture. இவ்வளோத்துக்கும் பெரிய ஆள், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கார். இவர் பேசுகிறத பார்த்தா எனக்கெலாம் உண்மையிலே ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சுங்க. ஏஐயை பார்த்து உண்மையிலே அது பயமுறுத்த வேண்டிய ஒரு விஷயந்தான். நிறையா பேசியிருக்காரு தலைவர். நமக்கு ஏஐயை பற்றி நிறைய விஷயங்களை புரிய வச்சுருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். ஸோ நான் வழக்கம் போல் வாசித்து போயிடுறேன். அப்போ தான் நமக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் ரீசெண்டாக நிறைய அட்வான்சஸ் பொது இடங்கள்லையும் கவர்மெண்ட்லேயும் பிஸ்னஸ்லேயும் பேசப்பட்டுட்டு வருது. இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அஃபோர்டட் பை திஸ் கரண்ட் வே ஆஃப் ஏஐனால் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத. ஐடி இண்டஸ்ட்ரீஸோட லீடர்ஸ், இந்தியாவில் கூட ஐடி இண்டஸ்ட்ரியோட லீடர் were almost certain that this way of AI will lead to fundamental changes. அடிப்படையான மாற்றங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே? இந்த ஸ்கில்ஸ் லேண்ட்ஸ்கேப். வாட் இஸ் த ஸ்கில்ஸ் லேண்ட்ஸ்கேப்? லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா நிலப்பரப்புன்னு அர்த்தம். ஸ்கில்ஸ் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா திறன் வளர்க்கக்கூடிய அல்லது திறன் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி. அண்ட் இம்ப்ளிசிட்லி மறைமுகமாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் அண்டர்லையிங் த்ரெட்ஸ் அண்ட் டேஞ்சர்ஸ். மறைமுகமாக என்ன பார்க்குறாங்க? ஃபண்டமெண்டல் சேஞ்சஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சவால்கள், அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மோசமான விஷயங்கள். ஸ்கேண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இம்ப்ளிகேஷன். இப்போ அந்த பின்னாடி இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, அந்த த்ரெட்ஸ் அண்ட் டேஞ்சர்ஸ், அதை பற்றி பேசுகிறார். அதை பற்றின ஒரு கம்மியான புரிதல் தான் நமக்கு இருக்குது. கன்கரண்ட்லி தேர் இஸ் அன் எக்ஸ்போனன்ஷியல் எக்ஸ்ப்ளோஷன். வாட் இஸ் எக்ஸ்போனன்ஷியல்? இந்த E⁻X இப்படி சொல்லுவோம் இல்லையா, அதாவது இந்த 10 மேலே ஓடுதில்ல, அதான் எக்ஸ்போனன்ஷியல். 10x2 வேறு, 10^2 வேறு. கரெக்டாக 10x2னா எவ்வளோ? 20 தான். 10^2 எவ்வளோ வரும்? 100 வரும். அப்போ இதுதான் எக்ஸ்போனன்ஷியல் இன்க்ரீஸ். எக்ஸ்ப்ளோஷன் சொல்கிறேன். எக்ஸ்ப்ளோஷன் வார்த்தையே சின்னதாக இருக்குது, திடீர்னு பெருசாக வரதா எக்ஸ்ப்ளோஷன். இப்போ எக்ஸ்போனன்ஷியல் எக்ஸ்ப்ளோஷன்னா அப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆஃப் டிஜிட்டல் அன்சர்டனிட்டி. அன்சர்டனிட்டினா ஒரு நிலை இல்லாதன்மை. அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரில. இன்றைக்கி டிஜிட்டல் டிவைஸ் யூஸ் பண்ணுறோம், அது நல்லதா கெட்டதா? நம்ம டெக்ஸ்ட் அனுப்புகிறோம், மெசேஜ் பண்ணுறோம், கால் பேசுகிறோம், வீடியோ கால் பேசுகிறோம். இது எல்லாமே சேஃப் தானா? உங்களால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா? திஸ் இஸ் த அன்சர்டனிட்டி. யூ ஆர் ஏபிள் டு ஃபுல்லி காம்ப்ரிஹெண்ட். வாட் இஸ் காம்ப்ரிஹென்ஷன்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. த நேச்சர் ஆஃப் த நியூ த்ரெட். புதுசாக வந்திருக்கு இந்த பிரச்சனையை, புதுசாக நம்மளால் அதோடய நேச்சரை, தன்மையை புரிஞ்சுக்க முடியாங்க சிலர். த லைக்ஸ் ஆஃப் விச் ஹவ் நாட் பீன் விட்னஸ்ட் இன் பாஸ்ட் டிகேட்ஸ் இஃப் நாட் சென்ச்சுரிஸ். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கடந்த சில 10 ஆண்டுகளாக நடக்கவே இல்லை. சொல்லப்போனால் சில நூற்றாண்டுகளாகவே நடக்கவே இல்லை. ஃபியூ ஆல்சோ ரியலைஸ் தட் த கிரேவ் இம்ப்ளிகேஷன்ஸ், கிரேவ்னா மிக மோசமான பின்விளைவுகள், ஆஃப் வாட் இட் மீன்ஸ் டு ஹாவ் அவர் லைஃப்ஸ் அண்ட் அவர் எக்கனாமிக்ஸ் ரன் ஆன் வாட் மே பி டிஸ்கிரைப்ட் அஸ் ஃபர்டைல் டிஜிட்டல் டாப் சாயில். இந்த டிஜிட்டல் டாப் சாயில். ஸோ வாட் இஸ் டாப் சாயில்? ஒரு மண் இருக்குது அப்படின்னா வெவ்வேறு லேயராக பிரிப்பாங்க. மேலே இருக்கிற ஹரைசான் தான் ஓ அப்படின்னு சொல்லி ஹரைசான்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் டாப் சாயில். ஆக்சுவலி OABன்னு பிரிப்பாங்க. O and A இஸ் கால்ட் அஸ் டாப் சாயில். இந்த இடத்துல தான் ஒரு பிளான்ட்டோ இல்லை ஏதோ ஒரு உயிரினமோ வாழ்கிறதுக்கு மிக ஏற்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். ஸோ நம்ம நடுற செடி எல்லாமே எங்கே தான் வளரும்னா இந்த டாப் சாயிலில் தான் வளரும். அதே மாதிரி தான் டிஜிட்டல் டாப் சாயில்னால் என்ன சொல்கிறாங்க? டிஜிட்டல் டிவைசஸ் எல்லாம் வளர்கிறதுக்கான சூழல் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் ஃபியூர் ரியலைஸ் த கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் தட் ரிசல்ட் ஃப்ரம் திஸ். அந்த டிஜிட்டல் டாப் சாயிலேருந்து டெவலப் ஆகக்கூடிய விஷயங்கள்லேருந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறது, எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருங்கிறத ஒரு சிலர் உணர்கிறாங்க. இட் இஸ் ஆஃப்ட் ரிப்பீட்டட். இது ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஷார்ட்டாக பேசுவாங்க. ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட். இவர் சாஃப்டாக பேசல, ரொம்ப கொடூரமாக பேசியிருக்காரு. ஆஃப் அண்ட் ரிப்பீட்டட் தட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் பில்ட் ஆன் லேயர்ஸ். அதாவது வெவ்வேறு அடித்தளங்களில் இந்த மாதிரி டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைக்கப்பட்டுள்ளது. அப்பான் லேயர்ஸ் ஆஃப் அம்னிஷியன் மெஷின் இன்டெலிஜென்ஸ். ஃபஸ்ட் லேயர் என்ன? மெஷின் இன்டெலிஜென்ஸ். கம்ப்யூட்டர் ஒரு மெஷின், அதோட இன்டெலிஜென்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் கோடட் சாஃப்ட்வேர் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். ஹியூமனால் கோட் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ். அன்டிபெண்டபிள் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ். இது 3லையும் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டமைச்சிருக்கதா இவர் சொல்லார். ஒவ்வொரு லேயர்ஸும் ஒன்று தொடர்புடையது. அது மட்டும் இல்லாமல் இட்ஸ்
த்ரூ காம்ப்ளெக்ஸ் அண்ட் டீப்லி எம்பெட்டட் ப்ரோட்டோகால்ஸ். எம்பெட்னா என்னது, பின்னுறதுன்னு அர்த்தம். ப்ரோட்டோகால்ஸ்னால் என்ன அர்த்தம், இப்படி நடக்கணும் இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறை கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த மாதிரியான வழிமுறைகளை தான் ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ்னால் ரொம்ப குழப்பமான, ரொம்ப 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 ஆழமாக பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு ஒரு இடியாப்பம்னு வச்சுக்கோங்க. அதுதான் வந்து எக்ஸாக்ட் சுச்சுவேஷன். ஒரு காம்ப்ளெக்ஸ் அண்ட் டீப்லி எம்பெட்டட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் வந்து அந்த இடியாப்பம் தான். இடியாப்ப சிக்கல், இடியாப்ப ப்ரோட்டோகால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. The narrow aperture of understanding of such aspects means that vast majority of people are ignorant of the implications. இந்த மாதிரியான டீப் டெக்னாலஜிஸை நம்ம அதோடைய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, பெருவாரியான மக்கள் இதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. மீன்ஸ் அவங்களுக்கு தெரியவே இல்லை. வாட் இஸ் இக்னோரண்ட்? நாட் அண்டர்ஸ்டாண்டபிள் வேறு, இக்னோரண்ட் வேறு. நாட் அண்டர்ஸ்டாண்டபிள்னால் நீங்கள் இது உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அந்த மெட்டீரியலை கொடுத்துட்டாங்க, நீங்கள் வாசிக்கிறீங்க, உங்களுக்கு புரியல, இது நாட் அண்டர்ஸ்டாண்டபிள். இக்னோரண்ட்னா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. ஈவன் லெஸ் அண்டர்ஸ்டூண்ட் இஸ் தட் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் கைண்ட் பிகெட்ஸ் வல்னரபிலிட்டிஸ். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டிஸ், அதனுடைய காம்ப்ளெக்சிட்டியும் அதை பற்றியும் நம்ம கம்மியாக தான் புரிஞ்சிட்ருக்கோம். While cyber has no doubt attracted a measure of attention, there is little or true understanding of the nature of today's cognitive warfare. புதுசாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, காக்னிட்டிவ் வார்ஃபேர். காக்னிட்டிவ்னா என்ன, புத்திசாலித்தனம் அப்படின்னு அர்த்தம், மூளையோட தொடர்புடைய ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம சண்டை போடுறோம், எந்தெந்த விஷயத்தில் சண்டை போடுறோம், மரைடைம் டொமைன்ஸில் கடலில் சண்டை போட்டோம், ஏர் வான்வெளியில் சண்டை போட்டோம், ஸ்பேஸ். இப்போ நம்ம அதையும் தாண்டி எங்கே போயிட்டோம், விமானத்தை சண்டை போட்டோம், அதுக்கப்புறம் விண்வெளிக்கே போயிட்டோம், அங்கே போய் சண்டை விட்டுட்ருக்கோம். இதே மாதிரி இதெல்லாம் மாடர்ன் வார்ஃபேர். இதே மாதிரி ஒரு வார்ஃபேர் தான் என்னது, காக்னிட்டிவ் வார்ஃபேர் அப்படின்னு சொல்கிறாங்க. காக்னிட்டிவ் வார்ஃபேர்னா மூளையை பயன்படுத்தி அல்லது மூளையினுடைய விளைவுகளாக வரக்கூடிய பிரச்சனை, வரக்கூடிய சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம சண்டை போடுறது. ஸோ சைபர் வந்து கண்டிப்பாக ஒரு அட்டென்ஷனை எடுத்திருக்கு. தெர் இஸ் லிட்டில் அ ட்ரூ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த நேச்சர் ஆஃப் டுடேஸ் காக்னிட்டிவ் வார்ஃபேர். நம்ம அதை பற்றி நம்ம காக்னிட்டிவ் வார்ஃபேரை பற்றி கம்மியாக தான் தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா காக்னிட்டிவ் வார்ஃபேருங்கிற வார்த்தையை? நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறேன். காக்னிட்டிவ் வார்ஃபேர் புட்ஸ் எ ப்ரீமியம் அண்ட் சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னிக்ஸ் that are aimed at destabilizing institutions. ஸோ காக்னிட்டிவ் வார்ஃபேர் எப்படி நடக்கும், ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா அந்த இன்ஸ்டியூஷனை டீஸ்டபிளைஸ் பண்ணுவாங்க. ஒன்று, எஸ்பெஷலி கவர்மெண்ட்ஸ். உதாரணமாக இன்ஸ்டியூஷன்னால இங்கே என்ன வரும், ரெண்டு பேர் கடையில் சண்டைனா, போர்னா யார் கடையில் வரும், ரெண்டு கவர்மெண்ட் கடையில் வரும். இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுனா இந்தியாவோட இந்தியா மக்கள் முழுக்கும் பாகிஸ்தான் மக்கள் முழுக்கும் சண்டை விடுவாங்களா? இல்லை. இந்தியா சார்பாக ரன் பண்ணிகிட்டு இருக்க கவர்மெண்ட் அவங்க சார்பாக மிலிட்ரி படையை அனுப்பி சண்டை விடுவாங்க. இப்படி தான் நடக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்ஸை தான் என்ன பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க. அண்ட் மேனிப்புலேஷன் அமாங் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த நியூஸ் மீடியா பை பவர்ஃபுல் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ். கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் அதை தாண்டி யார் அட்டாக் பண்ணுவாங்கன்னா, நான் ஸ்டேட் ஆக்டர்ஸில் முக்கியமான ஆட்கள் நியூஸ் மீடியாஸுக்கு முக்கியமான அட்டாக் என்னவாக இருக்கும்னா மேனிப்புலேஷன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து சொல்லவே தேவையில்லை, பக்கத்து கண்ட்ரிலேருந்து யாருமே வரணும்னு எந்த அவசியமே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாஸ் வந்து மேனிப்புலேஷனை உச்சகட்டமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இது வந்து எதுக்கு பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பழக்கிறாங்க. ஒருவேளை காக்னிட்டிவ் வார்ஃபேர் வந்து நியூஸில் நடக்கிற விஷயங்கள் நம்ம உண்மையை நம்பி நியூஸில் மேனிப்புலேட் பண்ணி அதை உண்மையை நம்பி நம்ம பேனிக் ஆகி பெரிய பஞ்சாயத்து ஆகிறதுக்கு, நம்ம நியூஸ் தான் நம்பவே மாட்டோமே, இவங்க இப்படியே பண்ணி 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 இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எண்ணம் வந்துடும். சரியா, இவங்க இப்படியே பண்ணிட்டுருப்பாங்க. இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் நமக்கு தெரிஞ்சிடும், இனிமேல் நியூஸை நம்பவே கூடாது, நியூஸ் மீடியாஸை நம்பவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க என்ன காமெடி பண்ணாலும், என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு என்ன பண்ணாலும் நம்ம நம்பவே போகிறது இல்லை. சரி, இட் என்டைல்ஸ் த ஆர்ட் ஆஃப் யூஸிங் டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் டு ஆல்டர் த காக்னிஷன் ஆஃப் ஹியூமன் டார்கெட்ஸ். மனிதனுடைய அந்த டார்கெட்ஸை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காக்னிஷனை ஆல்ட்ரு பண்ணுவாங்க டெக்னாலஜிக்கல் டூல்ஸை வச்சு. ஹூ ஆர் ஆஃபன் அன்அவேர் ஆஃப் சச் அட்டம்ஸ். நமக்கு வந்து அப்படி நடக்குதுன்னே தெரியாது. நோக்குவர்மம் சொல்லிக்கலாமா, நோக்குவர்மம் என்ன பண்ணுவான், டக்குன்னு எடுத்து துப்பாக்கிட்டு சுற்றுவான். நோக்குவர்மம் பண்ண பின்னாடி அவன் நோக்குவர்மத்தில் பாதிக்கப்பட்டவனுக்கு தெரியுமா, நான் இப்படி ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் தான் துப்பாக்கி எடுத்தேன், நான் தான் சுட்டேன், அதெல்லாம் தெரியாது. அப்போ நம்மளுடைய டார்கெட்ஸை உங்களால் காக்னிட்டிவால் என்ன பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். நோக்குவர்மம்னு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், நோக்குவர்மம் உண்மையிலேயே நடக்காது. இதோட விளைவு என்னவாக இருக்கும் பாருங்கள். எண்ட் ரிசல்ட் குட் பி லாஸ் ஆஃப் ட்ரஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் பிரீச்சஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. வாட் இஸ் கான்ஃபிடென்ஷியாலிட்டி? ஒரு விஷயத்தை ரகசியமாக பாதுகாக்கொண்டு அந்த ஒரு ரகசியமான விஷயமே இருக்காது, நமக்கு நம்பிக்கையே இருக்காது, கவர்மெண்ட்டை நம்பவே முடியாது. லாஸ் ஆஃப் கவர்னன்ஸ் கெப்பாபிலிட்டிஸ். கவர்னன்ஸ் இருக்கிற நிர்வாக அந்த திறன்பாடு இருக்குல்ல, அதை இழந்து போயிடுவாங்க. ஈவன் மோர் டேஞ்சரஸ், இதை விட டேஞ்சரஸான விஷயம் என்ன, பாப்புலேஷனோட பிஹேவியரை ஆல்டர் பண்ண முடியும் யூஸிங் சோஃபிஸ்டிகேட்டட் சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் ஆஃப் மேனிப்புலேஷன். இங்கே நடக்கிறது எல்லாமே மேனிப்புலேஷன்னால தான்.
ஏஐயால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி காக்னிட்டிவ் வார்ஃபேர் கொண்டு வர முடியும்னா அதனுடைய முதல்பட்ட டூலாக என்ன இருக்கும் அப்படின்னா மேனிப்புலேஷன் தான் இருக்கும். இந்த மேனிப்புலேஷன் இந்தியாவில் மட்டும் இல்லை, வேர்ல்டு லெவலில் நடந்துகிட்டு தான் இருக்குது. எப்படி நடக்குது? சோஷியல் மீடியாஸ் மூலமாக ரொம்ப சாதாரணமாக நடந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப அசால்ட்டாக நடந்துகிட்டே இருக்குது. இவங்க வியூஸுக்காக, கண்டென்ட்டுக்காக எக்கச்சக்கமாக மேனிப்புலேட் பண்ணுறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு மேனிப்புலேட் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி மீடியா நியூஸ் போடும்போது அவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் உள்ள நியூஸஸை இல்லை அவங்க தங்களே கால்டு இந்த நியூஸ் சேனல்ஸ்னு சொல்லிக்கிறாங்கல்ல சோஷியல் மீடியாஸில். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்பில் ஏதாவது ஒரு சேனல் இருக்கும், நான் பேர் சொல்ல விரும்பலை. யூடியூப்பில் ஏதாவது ஒரு சேனல் இருக்கும், உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் நீங்கள் அவன்கிட்ட தான் நியூஸ் பார்ப்பீங்க. அவன் என்ன பண்ணுறான், நியூஸுன்னு சொல்லி ஒரு இலவை போட்டுட்ருக்கான். அதெல்லாம் பயங்கரமான மேனிப்புலேஷன். அந்த ரசிகர் அப்படி வந்தாரா, இந்த நடிகர் இப்படி பண்ணாரா. அவன் பெரும்பாலும் என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் தான் போடுவான், ஏன்னா அதில் தான் நிறைய ஆடியன்ஸ் கவர் பண்ண முடியும், நிறைய வியூஸ் கவர் பண்ண முடியும். ஆனால் அதெல்லாம் ஹைலி மேனிப்புலேஷன். ஸோ யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன இருக்கணும் அப்படின்னா எத்திக்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் எப்போ வருங்க, நம்ம நல்லா படித்தாதாங்க வரும். நம்ம நல்லா படித்தாதான், நமக்கு படிப்பினுடைய உண்மை தெரிஞ்சாதான், நம்ம சோசியலாக ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு தெரிஞ்சாதான் நமக்கு இந்த எத்திக்ஸ்னு ஒரு விஷயம் வரும். ஒரு எத்திக்ஸ் தெரிஞ்ச ஒருத்தன் ஒரு விஷயத்தை செய்கிறதும், இல்லை நல்லா படித்த ஒருத்தன், நல்ல நாகரிகமான குணங்களை கொண்டு இருக்கிற ஒருத்தன் ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கும், இது எதுவுமே இல்லாதவன் ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கும் அப்பட்டமான வெளிப்பாடுகள் தெரியும். இந்த மாதிரி தான் இன்றைக்கி சோசியல் மீடியா நடந்துகிட்ருக்கு. இந்த மேனிப்புலேஷனுடைய அந்த இம்பேக்டை சொல்கிறேன். இது ஏன் ஏஐ வரணும், ஏன் இன்னும் 10 வருஷம் வரணும்? இப்போவே இதான் நடந்துகிட்ருக்கு. மேனிப்புலேஷன் ஹை லெவலில் இருக்குது, மிஸ்லீடிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்க ஏதோ ஒருத்தவங்க யார் கூடயோ டைப் வச்சுக்கிட்டு இந்த ப்ராடக்ட் அப்படி இருக்குது, இந்த ப்ராடக்ட் இப்படி இருக்குது, இதை நீங்கள் வாங்கினீங்கன்னா இப்படி இருக்கும், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்துடக்கூடாது, என்னடா பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த நாப்டால் பார்த்தீங்களா, ஐயோ கம்பெனி வச்சுருக்கேன், மறந்துடுங்க. ஒரு கம்பெனி இருக்கும் தெரியுமா, இந்த மாதிரி ஆடு வச்சு போட்டுக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த யூடியூப்லேயும் நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லை. இப்போ தான் அந்த இன்க்ளூட் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்திருக்கு. நீங்கள் யாராவது பெய்டு ப்ரொமோஷன்னு போடாமல் ஆடு போடுறாங்களா, நீங்கள் சொல்லுங்கள், பெய்டு ப்ரொமோஷன் போடு அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம தான் அங்கே கம்யூனிட்டி, நம்ம தான் அந்த கம்யூனிட்டி நம்ம தான் கரெக்டாக வச்சுக்க முடியும். நம்ம கமெண்ட் கொடுக்குறத வச்சு மூலமாக தான் அவன் என்ன பண்ணுவான், இது பண்ணுவான். நீங்கள் தப்பாக இருக்கா ரிப்போர்ட் போடுங்க, மிஸ்லீட்னு சொல்லுங்கள். வயலன்ஸை பில் பண்ணுறாங்களா, அந்த பட்டாக்கத்தை வச்சுட்டு பறந்து தராங்களே ரிப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாம் சொல்லுங்கள். 100 பேர் ரிப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக யூடியூபோட அல்காரிதம் ஒர்க் ஆகும். சரியா? எல்லாருமே ஆஃப்டர் ஆல் வியூஸுக்காக தான் போடுறாங்க. அந்த வியூஸை கட்டுப்படுத்திட்டோன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களெல்லாம் ஆல்ட்ரு பண்ணிடலாம். நான் நல்ல விஷயங்களை சொல்கிறேன், நான் தவறான விஷயங்களை ஆல்ட்ரு பண்ணலாம், நல்ல விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே இருக்கட்டும். கிவன் த மேஸ் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், மேஸ் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா பசுல்னு அர்த்தம். பொதுவாக அந்த மேஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நம்ம சின்ன பிள்ளையில் விளாடுவோமா, எனக்குள்ளே ஒரு கரடி இருக்கும், எனக்குள்ளே ஒரு ஏதாவது இல்லை கரடியோ இல்லை ஒரு பொம்மையோ இருக்கும், மீனோ தான் இருக்கும், இங்கனுக்குள்ளே ஏதாவது வச்சுருப்பாங்க, அதோடைய உணவு மாதிரி வச்சுருப்பாங்க, இப்படிலாம் இருக்கும்ல, இப்படிலாம் வச்சு அப்புறம் நம்ம மூவ் பண்ணி கொண்டு போவோம்ல, இதுதான் மேஸ் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு பசில்னு வச்சுக்கோங்க. இந்த மேஸ் ஆஃப் எமர்ஜிங் டெக்னாலஜி தொடர்ந்து உருவாகிட்டு இருக்கிற தொழில்நுட்பங்களுடைய மேஸை பொறுத்த வரைக்கும் போத் பிஸ்னஸ் அண்ட் கவர்மெண்ட் டுடே கன்ஃபரண்ட் அண்ட் ஆர்மகடான் ஆஃப் சார்ட்ஸ், நிறையா விஷயங்களை அவங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மெத்தட்ஸ் எம்ப்ளாய்டு ஆர் ஹைலி இன்சிடியன்ஸ்னால் தொடர்ந்து உருப்பிட்டுகிட்டே இருக்குது. அவங்களால ஒரு ஃபிக்ஸடு மெத்தட்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் டுடே வித் ஆல்மோஸ்ட் a third ஆஃப் கம்பெனிஸ் இன் த மோர் அட்வான்ஸ்டு கண்ட்ரிஸ், அதாவது ரொம்ப முன்னேறிய நாடுகளில் 3 ஒரு பங்கு நிறுவனங்கள் இந்த இன்டான்ஜிபிள் அசட்ஸில் தான் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. வாட் இஸ் இன்டான்ஜிபிள்? தொட முடியாத, தொட்டு உணர முடியாத பொருட்கள், சர்வீசஸ். இப்போ நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன்னா, இப்போ இதுலேருந்து நான் என்ன ப்ராடக்ட் உருவாக்கினேன், நான் உருவாக்கின ப்ராடக்ட் பேர் சர்வீஸ். இதை நம்மளால் என்ன தான் பண்ண முடியும், உணர மட்டும்தான் முடியுமே தவிர, அது கெயின் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர அதை நம்மளால் ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது இல்லையா? அந்த மாதிரியான அசட்ஸில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. தே ஆர் புட்டிங் தெம்செல்ஸ் டைரக்ட்லி அட் த ரிஸ்க் ஃப்ரம் ஏஏ. ஸோ ஏஏல அவங்க தாங்களே கொண்டு போய் கொடுத்துட்ருக்காங்க, ஆடு தானாக தலையை கொடுக்குதுன்றார். Another estimate is that over 50% of the market value of 500 companies, top 500 companies sitting in the intangibles, they too are deeply vulnerable. உலக அளவில் டாப் 500 கம்பெனிஸ் இருக்காங்கன்னா அவங்களும் எதில் தான் சர்வ் பண்ணிருக்காங்க, சர்வீசஸில் தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களும் மிக அதிக அளவாக வல்னரபிளாக இருக்காங்க. அஸ் ஃபார்ம்ஸ் லார்ஜ் அண்ட் ஸ்மால், நிறுவனங்களாக இருக்கட்டும், அது பெருசாக இருந்தாலும் சரி சிறுசாக இருந்தாலும் சரி, ஸ்பெண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டு மைக்ரேட் டு த கிளவுட். கிளவுட்னா என்ன அர்த்தம்,
அந்த ஒரு காமனான ஒரு பிளாட்ஃபார்ம், சர்வர்ஸ் பிளாட்ஃபார்ம் அதுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. அண்ட் மோர் சென்சார்ஸ், அதிகமான சென்சார்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கான்ஸ்டன்ட்லி சென்ட் அவுட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். ஸோ க்ளவுடில் ஸ்டோர் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து இப்போ ஜிமெயில் இருக்கா, கூகுள் இருக்கா, கூகுளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட டேட்டா. கூகுளுக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். நீங்கள் எப்போ பிறந்தீங்க, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஏஜு, உங்கள் பேரண்ட்ஸு, உங்களோட எந்த லொக்கேஷனு எல்லாமே தெரியும்ல. இது எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? க்ளவுடில் தான் ஸ்டோர் ஆகிருக்கு. கூகுளோட க்ளவுடு எங்கே இருக்குது? இந்தியாவில் கிடையாது. அது வந்து என்னங்க வச்சுருக்காங்க, சர்வர் எங்கே வச்சுருக்காங்க? ஃபாரினில் வச்சுருக்காங்க. இந்தியாவில் வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் டெக்னாலஜிஸ்க்கெலாம் சர்வர் இந்தியாவில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொல்லி புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த சர்வர்ஸ்லாம் அங்கே இருக்குது. நம்ம இந்த மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் க்ளவுடில் வச்சுருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணிவிடும், மேனிப்புலேட் பண்ணிடும். த ரிஸ்க்ஸ் கோ அப் இன் ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷன். ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரஷனாக மல்டிபிள் அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல் த பொட்டன்ஸ் எ டார்க் ரேதர் தன் பிரேவ் நியூ வேர்ல்டு ஆர்டர் தட் வி ஹோப் டு இன்ஹாபிட். இது எல்லாமே நம்மளுடைய பிரேவான புதிய உலகத்தை உருவாக்க போகிறதில்ல. இதெல்லாமே வெரி டார்க்கான புதிய உலகத்தை உருவாக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் டிஜிட்டல் அன்சர்டனிட்டி இஸ் மார்விங் இன் டு ரேடிக்கல் அன்சர்டனிட்டி. டிஜிட்டல் அன்சர்டனிட்டி, டிஜிட்டலாக அன்சர்டனியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ரேடிக்கலாக ரொம்ப துரிதமாக அன்சர்டனிட்டியாக மாறிட்டுருக்கு. அண்ட் ரேதர் ரேப்பிட்லி. அவர் ஏற்கனவே துரிதமானு சொல்லிட்டார். ரேடிக்கல்ன்றது வேகமாகவும் அதிக அளவுலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ரேப்பிட்லிங்கிறது ரொம்ப வேகமாக இன்க்ரீஸ் ஆகும். Today, government and government agencies are spending in significant resources to undo the impact of misinformation and disinformation. தவறான தகவல்னால ஏற்பட்டக்கூட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்காக அரசாங்கமும் அரசாங்க நிறுவனங்களும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. There is not enough understanding of how the very nature of information is being manipulated and the extent to which AI drives many of these drastic transformations. எந்த அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே இன்னும் புரிஞ்சுக்கப்படலை. அது மட்டும் இல்லாமல் ஏஐயால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் நமக்கு தெரியலை. ஆல் திஸ் கான்ட்ரிபியூட்ஸ் டு வாட் கேன் ஒன்லி பி ரெஃபர்ட் அஸ் ட்ரூத் டிகே. உண்மை அழிஞ்சு போயிடும்னு சொல்கிறார். த எமர்ஜென்ஸ் ஆஃப் ஏஜிஐ. ஏஐ இல்லை, அடுத்து ஏஜிஐ. ஏஐ இஸ் த கிரேவ் த்ரெட். உலகினுடைய மிகப்பெரிய த்ரெட் தட் த வேர்ல்டு இஸ் கரண்ட்லி கண்டம்ப்ளேட்டிங். தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். வி ஆர் ஒன்லி விட்னஸிங் த டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க். அதாவது நீங்கள் கடலில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிகிறது வெறும் வந்து ஒரு நுனி மட்டும்தான் தெரியும். எதோட நுனி? ஒரு ஐஸ்பெர்கோட நுனி மட்டும்தான் தெரியும். அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது கடலில் பயணிக்கும் போது. இப்போ இருக்கிற ஏஐ என்னவா, வெறும் டிப் ஆஃப் த ஐஸ்பெர்க்கா. இவர் இன்னொன்று சொல்கிறார், ஐஸ்ன்னு ஒன்று இருக்கான். அது என்னது? ஏஜிஐ அப்படின்றாரு. அது என்னென்னு பார்ப்போம். க்ரோயிங் நம்பர் ஆஃப் பீப்புள். அதிக அளவில் மக்கள் காக்னிட்டிவ்லி, அதாவது நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை சார்ந்து சைக்காலஜிக்கலி பிகம் டிபெண்ட் ஆன் டிஜிட்டல் நெட்வொர்க். சிம்பிள். உங்களுடைய ஃபோன் நம்பர், நம்ம வீட்டில் ஒருத்தவங்களோட ஃபோன் நம்பர், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கால்குலேட்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. டிஜிட்டல் டிவைஸை நம்பி தான் இருக்குது. ஏஐ இஸ் ஏபிள் டு இன்ஃப்ளூயன்ஸ் மெனி கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தேர் திங்கிங் அண்டு ஃபங்க்ஷனிங். ஸோ நம்மளுடைய அந்த திங்கிங் அண்ட் ஃபங்க்ஷனிங்கை வந்து அவங்களால என்ன பண்ண முடியும்? ஏஐயால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். What is simultaneously accelerating and terrorizing is the fact that many advances in AI are now being birthed by the machine itself. ஏஐயால் உருவாக்கப்படக்கூடிய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஏஐயே டெவலப் பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Sooner rather than later, we will witness the emergence of artificial general intelligence. நான் பற்றி சொன்னல, AGI. Artificial intelligence that is equal or superior to human intelligence. மனித புத்திசாலித்தனத்துக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதை விட அதிகமாகவோ இருக்கிறத தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் வில் பெனட்ரேட் ஹோல் நியூ செக்டார்ஸ் அண்ட் ரீப்ளேஸ் ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட், இன்ட்யூஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி. அவங்களால எல்லா செக்டார்ஸ்லையும் நுழைய முடியும். மனிதனுடைய ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த நிர்வகிக்கக்கூடிய திறன், இன்ட்யூஷன், நம்மளோட அந்த ஒன்று தோணிகிட்டே இருக்கும்ல, அந்த நம்ம தோன்ற எண்ணம், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி, புத்தாக்கம், இது எல்லாத்தையும் யாரால் சவால் விட முடியும்? ஏஜியால். The impending dawn of AGI is far more disruptive and dangerous than anything else that we have encountered thus far. இது வரைக்கும் நம்ம சந்தித்ததிலே ஏஜிஐ வந்துச்சு அப்படின்னா அதை விட மோசமான பயங்கரமான விளைவு எதுவுமே கிடையாது. There is real fear that it could alter the very fabric of nation states and tear apart real and imagined communities. இப்போ இருக்கக்கூடிய சமூகங்களை நாராக கிழிச்சு விட்டுரும். அண்ட் கேன் ஆல்டர் த வெரி ஃபேப்ரிக் ஆஃப் நேஷன்ஸ். நாடுகளோட தன்மையை மாற்ற முடியும் உலக அளவில். சோசியல் அண்ட் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் வில் ரைஸ் எக்ஸ்போனன்ஷியலி. சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய சமத்துவம் இன்னும் மிகவும் அதிகரித்து போயிடும். சோசியல் அனார்கி வில் ரூல் த ஸ்ட்ரீட்ஸ்.
சோசியல் அனார்க்கினா சமூக ரீதியில் வந்து என்ன சொல்ல அந்த ஒரு அதிகாரத்தன்மை அதுதான் வந்து என்னவாக இருக்கும், ஸ்ட்ரீட்ஸை வந்து ரூல் பண்ணிகிட்ருக்கும். இப்போ வரைக்கும் டெக்னாலஜிக்கலாக இன்னோவேட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்ஸில் சிட்டிஸில் இந்த மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது உலக அளவில் பரவிடும். இட் ஹேஸ் அன் inherent capacity to flood a country with fake content masquerading as truth for imitating known voices with false ones that sound eerily familiar. ஒரு ஃபேக் கண்டென்ட்டை உண்மை மாதிரியே அதனால் திரித்து 1-2 இல்லை அந்த நாடு முழுக்க கண்டென்ட்டை பரவ வைக்க முடியும். நமக்கு தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரியே அதனால் பேசி அதுவும் நம்மளுக்கு ஃபெமிலியராக நம்மளால் பழக்க முடியும். திஸ் கிட் லீட் டு எ பிரேக் டவுன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் ட்ரஸ்ட். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். யோசிச்சு பாடுங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் வாய்ஸில் இந்த மாதிரி வருது, நீங்கள் நாட்டினுடைய தேவைக்காக எல்லோரும் 1000 ரூபாய் இந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க. நம்ம அப்படி ஒரு விஷயம் போயின்னு வெளியே வந்துச்சுன்னா உண்மையிலே பிரைம் மினிஸ்டர் ஒரு நல்ல விஷயத்தை பேசி அனுப்புகிறாங்க. எப்படி அதை நம்புவோம்? ஆஃப் வாட் இஸ் செட், என்ன சொல்லப்பட்டதோ, வாட் இஸ் ரீட், என்ன நம்ம வாசிக்கிறோமோ, ஆர் வாட் இஸ் ஹியர்ட், நம்ம என்ன கேட்குறோமோ எது மேலேயுமே நமக்கு நம்பிக்கை இருக்காது. அண்ட் குட் லீட் டு ஓவர் டர்னிங் த ட்ரஸ்ட் பிரமிட் வித் கேட்டாஸ்ட்ராபிக் கான்சிக்வன்சஸ். இது வந்து எதிர்பார்க்க முடியாத விளைவுகளை வந்து ஏற்படுத்தி விடும். இந்த டெஸ்ட் பிரமிட்டை திருப்பி விட்டுச்சா. டெஸ்ட் பிரமிட்னா அது ஒட்டுமொத்தமாக உண்மை இருக்குது, அதை சார்ந்து பல விஷயங்கள் இருக்குது, அது அப்படியே கவுந்து போடும், உண்மையை யாருமே நம்ப மாட்டாங்க, அதனால் பின்விளைவுகள் ரொம்பவே மோசமாக இருக்கும். நான் இதை படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எண்ணம் இருக்கும். பொதுவாகவே இந்த கிளைமேட் சேஞ்ச் மேலே நமக்கு ஒரு காமனான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். கிளைமேட் சேஞ்சு வந்து அது காரணம் யாராக வேணால் இருக்கலாம், ஆனால் அது சரி பண்ணக்கூடிய பொறுப்பு இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொந்தம். குறிப்பாக மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்சை அட்ரஸ் பண்ணல அப்படின்னா நம்ம 2100 அல்ல அதுக்கு இம்மிடியேட்டாக 2100, 120 அந்த காலகட்டங்களில் நம்ம என்ன பண்ணிவிடோம்னா ஹியூமன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் என்ன ஆகிடும், ஒரு ஆர்கானிசம் வந்து எக்ஸிண்ட் ஆகிடும். பட் நம்ம ஏஐ ஒழுங்காக பார்க்கல அப்படின்னா இப்போ எனக்கு தோன்றுறது ஏஐ பார்க்கலன்னா 2023 இருக்கும், 2050 தொடுவோமானே தெரியல, அதுக்குள்ளே எல்லாமே காலியாகி போகிற. அப்போ நம்ம கிளைமேட் சேஞ்சை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நம்ம கவலைப்பட வேண்டியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி. AGI will enable highly autonomous systems that outperforms humans in many areas. நிறைய தன்னேர்ச்சியான செயல்பாடுகளை அதனால் உருவாக்க முடியும். இது நிறைய இடங்களில் மனிதர்களை மாற்ற முடியும், மனிதர்களோட பெர்ஃபார்மன்ஸோட ஜாஸ்தியாக பண்ண முடியும், ஒர்க்குலேயோ எஜுகேஷன்லேயோ சோசியல் வெல்ஃபேர்லையோ எல்லாத்துலேயும். அதுக்காகத்தான் மனுஷன் ஏஐ நம்பிட்டு இருக்கான். AGI system will have the potential to be able to make decisions that are unpredictable and uncontrollable. நம்மளால் ஊகிக்க முடியாத முடிவுகளை, அதனால் கட்டுப்படுத்த முடியாத முடிவுகளை அது எடுக்க முடியும். which could have unintended consequences often with harmful outcomes. மோசமான விளைவுகளை வரக்கூடிய எதிர்பாராத விஷயங்கள் நடக்கலாம். It is difficult to comprehend at this point its many manifestations, but job displacement and economic displacement would be initial symptoms of that could become a tsunami of almost all human related activity. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ அது என்ன மாதிரியான மேனிப்புலேஷன்ஸை க்ரியேட் பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் இனிஷியலாக இப்போ ஜாப் டிஸ்பிளேஸ்மெண்ட், எக்கனாமிக் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் இதனுடைய இனிஷியல் சிம்டம்ஸாக இருக்குது. குட் பிகம் அ சுனாமி ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல் ஹியூமன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி. மனிதனால் செய்யப்படக்கூடிய எல்லா செயல்பாடுகளையும் இதனால் மாற்றி அமைக்க முடியும். டிஜிட்டல் டேட்டா குட் இன் டர்ன் பிகம் கன்வெர்டட் இன்டு டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ். சாதாரணமாக இருக்கக்கூடிய டிஜிட்டல் தரவு டிஜிட்டல் புத்திசாலித்தனமாக மாற்ற முடியும். என்லார்ஜிங் த ஸ்கோப் ஃபார் டிஸ்ரப்ஷன், அழிவிற்கு வழிவகுக்க முடியும். அண்ட் த ரெய்னிங் இன் ஆஃப் என்டையர் செக்டர்ஸ், எல்லா துறைகள்லையும் அதனால் வந்து ஆக்கிரமிக்க முடியும். இட் வுட் என்ஹான்ஸ் இன்இக்வாலிட்டிஸ் அதிகரிக்கும். எக்ஸாசர்பேட் சோசியல் டிஸ்பாரிட்டிஸ், எக்ஸாசர்பேட்னா வந்து ரொம்ப வேகமாக அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். சோசியல் டிஸ்பாரிட்டிஸ் அண்ட் வர்சன் எக்கனாமிக் டிஸ்பாரிட்டிஸ், சமூக மற்றும் பொருளாதார பிரிவினைகளை வந்து அதிகரிச்சிடும். ஹென்ஸ் AGI could prove to be a radical as a game changer in the world of 21st century as industrial revolution as in the 18th century. 18ஆம் நூற்றாண்டில் தொழில் புரட்சி எவ்வாறு இருந்ததோ அதேபோல் 21ஆம் நூற்றாண்டில் இந்த AGI இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இட் ஆல்மோஸ்ட் லீட் டு அ மெட்டீரியல் ஷிஃப்ட் இன் த ஜியோபொலிட்டிக்கல் பேலன்ஸ் ஆஃப் பவர் அண்ட் இன் அ வே நெவர் காம்ப்ரிஹெண்டட் ப்ரீவியஸ்லி. இதுக்கு முன்னாடி இந்த ஜியோபொலிட்டிக்கல் புவி சார்ந்த அரசியல் அதிகாரம், அதனுடைய தன்மை, அதனுடைய நிலைப்பாடு, அதனுடைய சமநிலைத்தன்மையை இதனால் மாற்ற முடியும். அண்ட் இன் வே நெவர் காம்ப்ரிஹெண்டட் ப்ரீவியஸ்லி, இதுக்கு முன்னாடி நம்ம அதை புரிஞ்சுக்காத அளவுக்கு பார்க்காத அளவுக்கு இதனால் மாற்ற முடியும். பயமுறுத்துறாரோ? உண்மையை பேசுகிறார். த ஸ்பெக்டர் ஆஃப் டிஜிட்டல் கலனைசேஷன்
looms large with AGI-based power centers being based in few specific locations. Consequently, AGI-driven disruptions could precipitate the dawn of age of digital colonization. டிஜிட்டல் காலனியலிசம் அப்படின்னு சொல்கிறார். காலனியலிசம்னா என்ன அர்த்தம்? ஒருத்தர் இன்னொருத்தருடைய அதிகாரத்தை பறித்து கொள்ளும் ஆதிக்கத்தன்மை. இப்போ ஏஜி இந்த மாதிரியான டிஜிட்டல் ஆதிக்கத்தன்மையை நம்மளுடைய அதிகாரங்களை பறித்து கொண்டு இது செயல்படும். திஸ் would lead to a new form of exploitation. புது வகையான ஒரு சுரண்டலுக்கு வழிவகும் the data exploitation. இது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. In its most egregious form, it would entail export of raw data and import of value added products that use this data. நம்மக்கிட்ட இருந்து டேட்டா எடுத்துகிட்டு போய் வேறு எங்கேயாவது வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு திருப்பி அனுப்பி அது வந்து ப்ராசஸ் பண்ணி இம்போர்ட்டட் வேல்யூ ஆடட் டேட்டாவே கொண்டு வரும். இதைத்தான் பிரிட்டிஷ் நமக்கு ரொம்ப நாளாக பண்ணிட்டுருந்தாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 200 வருஷமாக என்ன பண்ணிட்டுருந்தாங்க? இந்தியாவிலேருந்து ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போவான், அங்கே ப்ரொடியூஸ் பண்ணுவான், திருப்பி கொண்டு வந்து இந்தியாவிலே ஃப்ளட் பண்ணுவான். இவ்வளோ விஷயம் யார் பண்ணது? பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அதான் இவரும் சொல்கிறார், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சிண்ட்ரோம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நமக்கு என்ன செஞ்சானோ அதுதான் இவனும் செய்ய போகிறான். We could possibly be at the cusp of an Oppenheimer moment. Who is Oppenheimer? The atom bomb moment. அதை சொல்கிறாங்க. When the world is at crossroads in the science of computing, communicating and engineering and the ethics of new technology whose power and potential do not fully comprehend. உலகம் ஒரு கிராஸ் ரோட்டில் நிற்கிது, 4 முக்கு ரோட்டில் நிற்கிது. என்னென்ன? கம்ப்யூட்டிங்கை பற்றி, கம்யூனிகேட்டிங், இன்ஜினியரிங், புதுசாக டெவலப் ஆகிருக்கிற ஒரு டெக்னாலஜியோட எத்திக்ஸ், இது 4 கார்னர்ஸில் நின்றுட்டுருக்கு. உலகம் தாங்கி நின்றுட்டுருக்கு. ரெய்னிங் இன், நம்ம உள்ளே ஆக்கிரமிச்சு போனோம்னா, ஆர் ஈவன் ஹால்ட்டிங், நம்ம இங்கே நிற்கிறது. த டெவலப்மெண்ட் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஏஜிஆர் டிஸ்அலோவிங் அன்ஃபெட்டட் எக்ஸ்பெரிமெண்டேஷன் வித் த டெக்னாலஜி மே நாட் பி ஈஸி, பட் த ஆல்டர்னேட்டிவ் இஸ் தட் இட் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு ஷேப் த நேச்சர் ஆஃப் த வேர்ல்டு இன் அ மேனர் வெல் பியாண்ட் வாட் கேன் பி ஆன்டிசிபேட்டட். நம்ம இது தொடர்ந்து நிறுத்தினாலோ இல்லை அது முன்கூட்டி போனாலோ இல்லை நம்ம அப்படியே நிறுத்திட்டா கூட, நம்ம அட்வான்ஸ் பண்ணலைன்னான்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்ம அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டால் கூட, இதனால் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இது உலகத்தை ஷேப் பண்ண முடியும். டுடே ஏஜிஐ சீம்ஸ் டு இமிட்டேட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரீசனிங் வித் த பவர் டு அப்ராக்சிமேட் த வேஸ் ஹியூமன் திங்க். மனுஷன் எவ்வளோ திங்க் பண்ணுறானோ அதை விட அதிக அளவுக்கு வந்து ரீசனிங்கை வந்து இதனால் இமிட்டேட் பண்ண முடியுது. திஸ் இஸ் அ நியூ கைண்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் ரேஸ் பட் ஆஃப் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் அண்ட் இட் ஹாஸ் ஜஸ்ட் பிகன். இது வந்து ஆயுதங்கள் போர் மாதிரி. ஆயுதங்கள் யார் அதிகமாக வச்சுருக்காங்கன்னு ஒரு காலத்தில் போட்டி நடந்துட்டு இருந்துச்சு, ரஷ்யாவுக்கும் யூஎஸ்ஏக்கும். இன்னும் பாருங்கள், அவங்களுக்கு தான் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ரேஸ் வந்து இப்போ தான் அதே மாதிரியான ரேஸ் தான் இதுவும். இட் பெர்ஹாப்ஸ் கால் ஃபார் மோர் இன்டிமிடேட் கொலாபரேஷன் பிட்வீன் ஸ்டேட்ஸ் டெக்னாலஜி செக்டர் விச் இஸ் ஈஸியர் செட் தட் டன். இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம என்ன செய்யணும்னா, எல்லா ஸ்டேட்ஸும் கொலாபரேட் பண்ணணும். இந்த கொலாபரேஷனுங்கிறது பேசுகிறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. த ஹமாஸ் இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட். எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் த இஸ்ரேல்ஸ் இன்டெலிஜென்ஸ். இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டி, ஐ மீன் அந்த இன்டெலிஜென்ஸ் இல்லை, அந்த சர்வேலன்ஸ், அந்த உளவு பாதுகாப்பு, உளவு செயல்பாடுகள், இந்த மாதிரி விஷயங்களில் இஸ்ரேல் அடிச்சிக்கவே முடியாது. வேர்ல்டு டாப். அவனோட இன்டெலிஜென்ஸை தாண்டி ஹமாஸ் அட்டாக் பண்ணிட்டாங்க. இது ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு எல்லா கண்ட்ரிஸ். எப்படி இஸ்ரேலோட இன்டெலிஜென்ஸ்குள்ளே நுழைஞ்சாங்க, எப்படி அட்டாக் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்கள். த இஸ்ரேல்ஸ் மேசிவ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் இஸ் அட்ரிபியூட்டட் பை சம் எக்ஸ்பெக்ட்ஸ். ஒரு சிலர் என்ன கற்றுக்குறாங்க, டு அன் ஓவர் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஏஐ. அவங்க அதிகமாக ஏஏ சார்ந்திருந்தாங்க. விச் ஆர் ஸ்கில்ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்டட் பை ஹமாஸ். ஹமாஸ் ரொம்ப சூப்பராக அதை என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. ஏ டிபெண்ட்ஸ் எசென்ஷியல் ஆன் டேட்டா. ஸோ ஏஐ பொறுத்த வரைக்கும் டேட்டா தான் ரொம்ப முக்கியம். அண்ட் அல்காரிதம்ஸ். ஹமாஸ் appears to have used subterfuges to conceal its real intention by distorting the flow of information flowing into Israel's AI system. இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இஸ்ரேலோட ஏஐ சிஸ்டத்துக்கு தெரிஞ்சு வேணும்னே தவறான டீட்டெயில்ஸை, தவறான டேட்டாஸை ஃபீட் பண்ணிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து இந்த டேட்டாஸை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கவும், அதாவது எந்த டேட்டாஸுமே கொடுக்கலனா தான் ஏஐ தொடர்ந்து அந்த டேட்டாஸை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணும். அது மூலமாக டேட்டாஸை கண்டுபிடிச்சிடும். அவங்க உண்மையான விஷயங்களை கண்டுபிடிச்சிடலாம். பட் இது இப்படி லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் திரும்புகிற மாதிரி, அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். லெஃப்ட்டில் இண்டிகேட் போட்டு அதுக்கு டேட்டாஸை கொடுத்துட்டே இருக்காங்க. நான் லெஃப்ட்டில் திரும்ப போகிறேன், லெஃப்ட்டில் திரும்ப போகிறேன், லெஃப்ட்டில் திரும்ப போகிறேன், லெஃப்ட்டில் வரான், லெஃப்ட்டில் வரான், லெஃப்ட்டில் வரான்னு பார்த்துட்டே இருந்து அவன் திடீர்னு ரைட்டில் வந்து கொண்டு போட்டான், முடிஞ்சு வச்சு. இதே தான் அவன் பண்ணியிருக்கான். ஹமாஸ்கிட்ட போய், ஏஐட்ட போய், இஸ்ரேலோட ஏஐட்ட போய் டேட்டாஸை பூரா தப்பாக கொடுத்துட்டு இந்த பக்கெட்டை வந்து அட்டாக் பண்ணிட்டான். Some experts claim with thus able to blindside Israelis intelligence and Israeli high command. The lesson to be learnt is that an over dependence on AI and a belief in its invincibility வீழ்த்த முடியாது could prove to be as a catastrophic as locking the gates after the horse has bolted. அவங்க இப்போ புரிஞ்சுக்கிட்டதுங்கிறது குதிரை ஓடின பின்னாடி லாயத்தை மூடுற மாதிரின்னு அர்த்தம், கதவுகள் அடைக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி, ஐ ஓப்பனர். ஆக்சுவலி அது வந்து பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும்
உலகத்தில் நிறைய பேர் பழமொழி சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் அதுவும். உசுரை காப்பாற்றுற மருந்தே இருந்தாலும் அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அதையும் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, சங்கு தான். ஸோ இன்னொரு எடிட்டோரியல், இது வந்து ஒரு குட்டி எடிட்டோரியல். இதில் உள்ள விஷயத்தை அப்படியே நான் சம்மரி மாதிரி சொல்லிடுறேன், இதை வாட்ச சொல்ல வேணாம், இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. சர்வீஸை பற்றி பேசுகிறாங்க. தமிழ்நாடுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ரொம்ப நாளாகவே, பல ஆண்டுகளாகவே வந்து போட் மெயில் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஏரியா தான், ராம்நாடு பக்கம்தான். எங்கள் அப்பா வந்து அந்த ஏரியாவில் இருக்கும்போது, மண்டபம் ஏரியாவில் இருக்கும்போது சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க, போட் மெயில்னு ஒரு எக்ஸ்பிரஸ் போகும், தனுஷ்கோடி வரைக்கும் போய் அங்கேருந்து அதுக்கப்புறம் கப்பலில் போவாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஆதி காலத்தில் உள்ள ஆட்களுக்கு தெரியும், இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது. தனுஷ்கோடி புயல் வந்த பின்னாடி அந்த போட் மெயில் சர்வீசஸ் டிஸ்சார்ட் ஆகிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் லேட்டராக தூத்துக்குடிக்கும் கொழம்புக்கும் ஒரு சர்வீசஸ் ஆரம்பித்தாங்க. அண்ட் இதுவும் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா டிஸ்ரப்ட் ஆகிடுச்சு, இல்லை சப்போர்ட் இல்லாதனால. அது போதுமான அளவுக்கு அதை சப்போர்ட் பண்ணவே இல்லை. இப்போது ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் இருக்கிற கங்கேசந்துறை அப்படிங்கிற பகுதிக்கும், நாகப்பட்டினம், தமிழ்நாடு இருக்கிற நாகப்பட்டினம் அப்படிங்கிற பகுதிக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபெரி சர்வீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெரி சர்வீஸோடைய ரெகுலர் சர்வீசஸ் வந்து ஜனவரியில் வந்து லான்ச் ஆக போகுது. அண்ட் இதுக்கு இன்பிட்வீன் மீன் டைம் இது எல்லாமே வந்து நம்ம நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த 2 கண்ட்ரிக்கு இடையில் இடைத்தொடர்புகள் எப்படி நடக்குது அப்படின்னா ஏர் டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான். ஒரு நாளைக்கு ஒரு 6 மாதத்தில் சராசரியாக எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 10,000 டூரிஸ்ட் வந்து இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காங்க. அண்டு சென்னையிலேருந்து க்ரூஸ் சர்வீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது 6,000 பேசஞ்சர்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு. இது எல்லாமே வந்து இந்த நாகப்பட்டினம் காங்கேசன்துறை சர்வீஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. இந்த சர்வீஸும் தூத்துக்குடி கொழம்பு சர்வீஸ் மாதிரி இல்லாமல் இது வந்து தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்? இதோட ஃபேரை பொறுத்த வரைக்கும் 7,270 ரூபா இருக்குது ஒரு ஆளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பேகேஜ் அலௌண்ட், ஒரு ஆள் எவ்வளோ வெயிட் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டிரான்ஸ்போர்ட்லேயும் சரி, ஏர் டிரான்ஸ்போர்ட்லேயும் கப்பல்லையும் சரி அலௌன்ஸ் இருக்கும். அண்ட் அதில் வந்து 50 கேஜியாக கொண்டு போங்க, இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது, காம்படிட்டிவாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாகப்பட்டினம் போர்ட்லேயும் சரி, இல்லை அந்த சைட்லேயும் சரி, காங்கேசந்துறையிலையும் சரி போதுமான வசதிகள் செஞ்சு கொடுக்கணும். டார்மிட்டி, அதாவது நம்ம எதாவது போய் தங்குறதுக்கு அந்த ஹோட்டல் ரூம்ஸ் மாதிரி அந்த மாதிரி அவாய்ட் பண்ணி கொடுக்கணும். அண்ட் ரயில் கனெக்டிவிட்டி, ஸ்ரீலங்காலேருந்து வரவங்க கண்டிப்பாக சென்னையை விசிட் பண்ண விரும்புவாங்க. ஸோ நாகப்பட்டினத்துலேருந்து சென்னையை கனெக்ட் பண்ணுற மாதிரி ட்ரெயின் சர்வீசஸ், அதுவும் இந்த ஃபெரி சர்வீசஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துலேயும் மூலமாக நம்ம வந்து ஸ்ரீலங்கா கூட ஒரு பாலிசி மேக்கிங்லேயும் அண்டு கல்ச்சரல், பைலேட்ரல் இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இது பாசிபிளி இங்கே இருக்கக்கூடிய அந்த அகதி மக்கள் இருக்காங்கள்ல, அவங்கள வந்து டீஸ்லோகேட் பண்ணுறது கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஆர்டிக்கல். BRI at 10, some hits, many misses. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் சீனாவோடது. ஆதி காலத்தில் யூரோப்பிலேருந்து சீனா வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில்க் ரூட் இருந்துச்சு. அது பெரும்பாலும் சில்க்குக்காக இந்த ரூட் பயன்படுத்தப்பட்டாலும் யூரோப்லேருந்து சீனாவை கனெக்ட் பண்ணக்கூடிய இது ஒரு ட்ரேட் ரூட். வணிக ரீதியில் பெருவாரியான அரசுகள் வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. குறிப்பாக சீனாவுக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ சீனாவை உலக நாடுகளோட கனெக்ட் பண்ணக்கூடிய மேபி குளோபலைசேஷன் சொல்லலாமா, அந்த மாதிரியான ஆதி காலத்து விஷயந்தான் இந்த சில்க் ரூட். இப்போ நான் திருப்பி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இந்த குளோபலைசேஷன் ரூட்டை மறுபடியும் சீனா கையில் எடுத்த கான்செப்ட் தான் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். இதை ஸ்டார்ட் பண்ணி 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. 2013 அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆரம்பிக்கும் போது இது 1 பெல்ட் 1 ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்னு பேர் மாற்றிட்டாங்க. இதில் 2 காம்பனண்ட் இருக்குது. இந்த ஆதி காலத்து சில்க் ரூட், அதையும் இப்போது நவீன மரைடைம் சில்க் ரூட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. இந்த மரைடைம் சில்க் ரூட்டில் கடல் வழியாக வந்து சீனாவிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூரோப்பை கனெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து கதை. இப்போது இந்த கதையில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைக்கிறதுக்கு நிறைய காசு தேவைப்படும் இல்லையா, இந்த காசுகளை அந்த குட்டி குட்டி கண்ட்ரிஸ்க்கு பூரா அள்ளி இறக்கிறாங்க சீனா. இது தெரியும், அதில் உள்ள பின்னாடி இருக்கிற அந்த பொறி, அந்த விஷயம் தெரியாமல் எலிப்பொறி மாதிரி இவங்க போய் தொக்க மாட்டிருக்கானுங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியலை. அவங்க தெரியாமல் என்ன பண்ணிட்டுருக்கானுங்க, ஆஹா காசு கிடைக்கிது, நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணலாம், கட்டமைப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டுருக்காங்க. அதை பற்றி வந்து பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். 3rd பெல்ட் அண்ட் ரோட் ஃபோரம், BRI ஃபோரம் வந்து நடந்துச்சு. இது அக்டோபர் 17-18 மறுபடியும் சீனா பண்ணுறா அந்த ஸ்பாட்லைட் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. சீனாவுடைய இன்டென்ட் வந்து BRI பற்றி ஏற்கனவே வந்து அவங்களோட இன்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பேசியிருக்காங்க. அகடமிக் ஜியூ லீ அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி. அகடமிக் லைக் அண்ட் த BRI டு சீனாவோட மார்ஷல் பிளான் மாதிரி, அதாவது சீனாவை ஒரு ரீஜனல் பவர்லேருந்து குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் கொண்ட குளோபல் பவராக மாற்றுறதுக்கான ஒரு பவர். வாங் ஈவி அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு,
ascended China's bid to reboot globalization rectify its shortcoming. குளோபலைசேஷனில் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அதில் உள்ள ஷார்ட் கமிங்ஸை சரி பண்ணுறதுக்குமான ஒரு வாய்ப்பாக சீனா வந்து பிஆர்ஐயை பயன்படுத்துகிறாங்க. ரைசிங் சீனா ஆல்சோ ஃபெல் த நீட் டு டெவலப் நியூ டிரான்ஸ்போர்ட் அண்டு ட்ரேட் ஆர்டரிஸ். அதாவது சீனாவுக்கு அதிகபட்சமாக எங்கேருந்து தான் ட்ரேட் பயன்படுத்தப்படுதுன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா. சரியா, இந்த மாதிரி பிளேஸ் பார்த்தா உடனே என்ன பண்ணணும், அட்லஸ் ஓப்பன் பண்ணுங்கள், டப்புன்னு போய் லொக்கேட் பண்ணுங்கள் எங்கே இருக்குதுன்னு. ஈவன் தோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆஃப் மலாக்கா எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கான்னு சொன்னால் உங்கள் கண்ணுக்கு ஒரு மேப் வரணும். அந்த மேப் வர்ற வரைக்கும் நம்ம அதை என்ன பண்ணணும், பண்ணிகிட்டே இருக்கணும். டப்புன்னு பாஸ் பண்ணுங்கள், வீடியோ இதை ஓப்பன் பண்ணுங்கள், அட்லஸ் ஓப்பன் பண்ணுங்கள், எங்கே இருக்குன்னு லொக்கேட் பண்ணுங்கள். இது வந்து ஜுகுலார் வெயின். ஜுகுலார் வெயின்னா என்னென்னா, மனுஷனுக்கு இதயத்திலிருந்து மூளைக்கு ரத்தம் போகக்கூடிய அந்த வெயின் தான் ஜுகுலார் வெயின். அதை கட் பண்ணிட்டா மனுஷன் செத்து போய்டும். சரியா, அந்த ரத்தம் வந்து மூளைக்கு போகாமல் செத்து போய்டும். இதான் வந்து ஜுகுலார் வெயின். ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காவை சோக் பண்ணோன்னா சீனா வந்து என்ன ஆகிடும், கட் ஆகிடும். அவங்களோட ட்ரேட் சர்வீசஸ் கட் ஆகிடும். இதுலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு சீனா வந்து நிறையா ஆல்டர்னேட் கொண்டு வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீனா ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸில் கிட்டத்தட்ட 100 பில்லியன் அளவுக்கு வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா காசு போட்டுட்ருக்காங்க. ஸோ ஜிஜின் அப்படிங்கிற ஒருத்தருடைய அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஐபி இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட அந்த ஏஐபியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜிக்கு வந்து முன்னுக்கூட்டியே பிஆர்ஐலேருந்து நிறைய லாபங்களை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் ஜி ஜின்பிங் வந்து ட்ரேடில் லோக்கல் கரன்சியை யூஸ் பண்ணுறது மூலமாக யூஎஸோடைய அந்த டாலர் டாமினன்ஸை வந்து ஒதுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பிஆர்ஐ வந்து ஜி ஜின்பிங் பிரசிடென்ட் ஆகி வந்த கொஞ்ச நாளில் லான்ச் பண்ணாங்க. அவரை தன்னை ஒரு குளோபல் ஸ்டேட்ஸ்மேனாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பிஆர்ஐ. அவங்க நாட்டுக்குள்ளே இந்த இனிஷியேட்டிவ் பிஆர்ஐ வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சீனாவுடைய கான்ஸ்டியூஷனுக்குள்ளே 2017 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் 14 ஃபினான்ஷியல் 5 இயர் பிளானில் 2021 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சீனீஸ் கவர்மெண்ட் வந்து பிஆர்ஐ கான ஒரு ஒயிட் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அதை பற்றி வெளியிடக்கூடிய ஒரு அதை பற்றி டீட்டெயில்ஸை ரிலீஸ் பண்ணுறதா ஒயிட் பேப்பர்னு சொல்லுவாங்க. த பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் எ கீ பில்லர் ஆஃப் த குளோபல் கம்யூனிட்டி ஆஃப் ஷேர்டு ஃபியூச்சர். வார்த்தை கவனிங்க, ஷேர்டு ஃபியூச்சருங்கிற வார்த்தைன்ற பேரில் இவங்க வந்து டீட்டெயில்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 200 கோஆப்ரேஷன் பேக்ஸ் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது 150 நாட்களுக்கும் நாடுகளோட. 2013 2022 வரைக்கும் இந்த 2-வே இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இரு நாடுகளுக்கு இடையில் வந்து நடக்கூடிய இந்த முதலீடு 380 பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஜி ஜின்பிங் அவரே வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உலக அளவில் பெரிய அளவில் இந்த கட்டுமான பற்றாக்குறை இருக்கிறதில்ல, அதை நம்ம ஹைலைட் பண்ணி பேசும்போது இந்த பிஆர்ஐ வந்து நிறைய பப்ளிக் குட்ஸ் வந்து கொடுக்கும், எல்லா உலகத்துக்குமே நிறைய விஷயங்களை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 675 மில்லியன் மக்கள் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்காங்க. 2.3 பில்லியன் மக்கள் சுகாதாரமான தண்ணீர் இல்லாமல் இருக்காங்க. 450 மில்லியன் மக்கள் ப்ராட்பேண்ட் சிக்னல் இன்டர்நெட் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன் கால்குலேட் தட் பிரிட்ஜிங் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப் வில் நீட் கேபிட்டல் இன்ஃபியூஷன் ஆஃப் 1.5 ட்ரில்லியன் ஆனுவலி த்ரூ 2030. 2030 வரையிலையும் நம்ம வருஷத்துக்கு 1.5 ட்ரில்லியன் டாலர் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேப்பை அட்டைன் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். இது கிட்டத்தட்ட லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஜிடிபியில் இது வரும் 4.5% இருக்குது. சீனாவோட மார்ஷல் பிளானை பொறுத்த வரைக்கும் மோட்டார்வேஸ், பவர் பிளான், போர்ட்ஸு, ரயில்வே நெட்வொர்க்கு, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே கட்டித்தரதா வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மையான ரியாலிட்டியை பற்றி பேசுகிறாங்க. பட் த டேல் ஆஃப் சைனீஸ் munificence இஸ் மேர்டு பை சம் அன்சேவரி கிரவுண்டட் ரியாலிட்டி. உண்மையிலே என்ன நடக்குது? ஐசிஎஸ் யூசுஃப் இஷாக் இன்ஸ்டியூட் அந்த பிஆர்ஐ பற்றி ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹைலைட்டட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு எக்கலாஜிக்கல் டேமேஜ், சுற்றுச்சூழலுக்கு என்னென்ன தாக்கம் ஏற்படுத்துகிறாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் பீப்புள், மக்களை இடப்பெயர்வு செய்கிறாங்க. டிஸ்பியூட்ஸ் ஓவர் பேயர்ஸ் அண்ட் லேபர் அன்ரெஸ்ட், அது சம்பளம் வழங்குறது. அதுக்கப்புறம் வந்து தொழிலாளர்களுக்கு இடையில் போராட்டம், இந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஃபைண்டிங் டீட்டெயில்ஸ் கேஸ் ஸ்டடீஸ் ஆஃப் இந்தோனேஷியாவில் உள்ள ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் லேபர்ஸ் வந்து அந்த லோக்கல்ஸுக்காக வைக்கப்பட்டிருக்க அந்த பொசிஷன்ஸை வந்து சைனீஸ் லேபர்ஸ் வச்சு ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. இதே லாவோஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் இருக்குது, இம்ப்ரெசிவ் டேம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கட்டியிருக்கீங்க, ஆனால் அதனால் கம்பன்சேஷன் வழங்காமல் இடங்களை இழந்த மக்களை பற்றி நீங்கள் பேசவே இல்லை. லாவோஸை பொறுத்த வரைக்கும் சீனா கிட்ட $12.2 பில்லியன் அளவுக்கு
கடன் வாங்கியிருக்காங்க. இது அவங்களுடைய ஜிடிபியில் 65%. 65% அளவுக்கு இவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 நேஷன்ஸும் இப்போ கிண்டல் பண்ணியிருக்காங்க. 2 நேஷன்ஸும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கான், ஆழ்கடலை விட ஆழமானதாகும், தேனை விட மிக இனியதாகவும், ஹையர் தன் த இமாலயாஸ், இமயமலை அளவு மிக உயரமாகவும் இருக்கிறது. ஆனாலும் பாகிஸ்தானோட லெஜிஸ்லேட்டிவ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்க, சீனா கன்சர்ன்டு 91% ஆஃப் குவாதார் போர்ட்ஸ் ரெவன்யூ. குவாதார் போர்ட்லேருந்து 91% சீனா ஆட்டை போட்டு போயிட்டான். மீதி 9% மட்டும்தான் யார் கிடச்சிருக்கு, பாகிஸ்தான் கிடச்சிருக்கு அந்த லாபத்தில். தீஸ் இஷ்யூஸ் ஹவ் டார்னிஷ் த ரெப்புடேஷன் ஆஃப் பிராண்ட் பிஆர்ஐ. இந்த பிஆர்ஐ மேலே உள்ள அந்த பேர் போயிடுது, அந்த இழப்பு போயிடுது. எஸ்பெஷலி ஸ்டாக்லைன் ஆஃப் வின் கோஆப்ரேஷன். வாட் இஸ் வின் கோஆப்ரேஷன்? எனக்கும் நல்லது உனக்கும் நல்லது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்மையிலே இல்லை. சரி, குளோபல் ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன? ஆஃப்டர் மச் ஹேண்ட் ரிங்கிங் எஃபர்ட்ஸ் ஆர் பீயிங் டேக்கன் டு கவுண்டர் த பிஆர்ஐ. பிஆர்ஐ கவுண்டர் பண்ணுறதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸோட டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் ஜப்பான் இவங்க எல்லாம் சேர்ந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஜப்பான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க இண்டோ பசிபிக் ரீஜனுக்காக. ஜோ பைடன் பில்டு பேக் பெட்டர் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார், B3W அப்படின்னு சொல்லுவாங்க. இது குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பார்ட்னர்ஷிப்பாக மறுகட்டமைப்பு செய்யப்பட்டது. இது மூலமாக கிளைமேட் சேஞ்சு, எனர்ஜி செக்யூரிட்டி, ஹெல்த் கேரு அண்டு ஹெல்த் செக்யூரிட்டி, டிஜிட்டல் டெக்னாலஜி, ஜெண்டர் ஈக்விட்டி இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ப்ரைவேட் கேபிட்டலை சேனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்பட்டாங்க. இந்தியாவுமே சிபிஇசியை அப்போஸ் பண்ணியிருந்தாங்க. காரணமாக நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியாக அது போகிறனால அந்த செக்யூரிட்டி அண்ட் சாவரிட்டி கன்சர்ன்ஸ் மூலமாக இந்தியா எதிர்த்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்சஸ்டைனபிள் டெப்ட், கடன்களை அதிகமாக கொடுத்து சின்ன சின்ன நாடுகளை ஏமாத்துறது, அதை கொஞ்சம் கூட சீனா காதில் வாங்கவே இல்லை. G20 டெல்லியில் நடந்த G20 சமிட், இது இன்னொரு ஸ்டெப் எடுத்தாங்க. இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வெஸ்ட் ஏசியாவை, இந்தியாவை, யூரோப்பை லிங்க் பண்ணுறதுக்கான ஷிப்பிங் லைன், ரயில்வே மற்றும் ஷிப்பிங் லைன் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் ட்ரேடு கனெக்டிவிட்டி, அதாவது அந்த வணிக இணைப்பு மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி, டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் வெல் அஸ் பைப்லைன் ஃபார் க்ளீன் ஹைட்ரஜன் எக்ஸ்போர்ட், இது எல்லாமே கொண்டு வரப்படுறது. ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம அசஸ் பண்ணுறது, இப்போ அசஸ் பண்ணுறது ரொம்ப சீக்கிரமே அசஸ் பண்ணுவோம். பட் இது எல்லாமே பிஆர்ஐயை கனெக்ட் பண்ணி தான் சொல்லிவிட்டுருக்கு. ஏன்னா பிஆர்ஐ 10 வருஷம் ஆச்சு கொண்டு அட் டைம் when Beijing is grappling with economic worries related to debt and unemployment, it remains to be seen how it will reinvigorate the project of the century. சீனா என்ன தான் எக்கனாமிக் ஒரிஸ் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் அவங்க தொடர்ந்து இந்த பிஆர்ஐயை இந்த நூற்றாண்டின் திட்டம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷர் ஆஃப் த ஒர்க்கிங் உமன். ஸோ பெண்கள் பணியிடுறதை பற்றியும் அவங்களுடைய பங்களிப்பு பொருளாதாரத்தை எப்படி முன்னேற்றம் அப்படிங்கிறத பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, உலக அளவில் எல்லோரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு பேரண்ட் ஒர்க்கிங் அவுட் சைட் அண்ட் த ஹோம் மஸ்ட் ஹேவ் சம் ஒன் டு டேக் கேர் ஆஃப் அவர் சைல்டு. வெளியில் வேலை செய்கிற பேரண்ட்ஸ் இருக்கும்போது குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாராவது வேணும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த கட்டமைப்பு அவசியம் இல்லாத இருந்துச்சு. ஏன்னா ஃபாதர்ஸ் வெளியில் போய் வேலை செய்கிறதுக்காகவும் சைல்டு கேர் அண்ட் எல்டர் கேர் பார்த்துக்கிறதுக்கு பெண்களும் இருந்தாங்க. அவர் இந்த மாடல் தொடர்ந்து இந்தியாவுடைய வளர்ச்சியை நம்முடைய அந்த ஆம்பிஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு ஏற்றுமானதாக இருக்காது. இந்தியா 5 ட்ரில்லியன் எக்கனாமியை அட்டைன் பண்ணணுமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விமனும் அதில் என்ன பண்ணணும், அந்த பொருளாதார பங்கேற்பில் ஈடுபடணும். இதில் 2 விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணலாம். உமன் ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் ஆஃப் அண்ட் கேர் ஒர்க்கு அண்ட் இதை சரியாக நம்ம முறையாக மதிப்பிடணும். ஏன்னா பொதுவாக பெண்கள் பார்க்கக்கூடிய வேலைகளை நம்ம என்ன பண்ணுறதில்ல, வேலைகளை எடுத்துக்கிறதே இல்லை. அது கடமையாக சொல்கிறாங்க, அதுக்குன்னு பேமெண்ட் கொடுக்கறதில்ல, வேலைகளை எடுத்துக்கிறது கிடையாது. உமன் மஸ்ட் பி அடக்வேட்லி சப்போர்ட்டட் டு பார்ட்டிசிபேட் இன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அவுட் சைட் த ஹோம். ஸோ அப்போ அவங்க 2 விஷயம் செய்யணும். ஒன்று, அவங்க வீட்டில் பார்க்குற அந்த வேலைக்கு மதிப்பு கொடுக்கணும். 2வது விஷயம் எக்கனாமிக்கல் வேல்யூ கொடுக்கணும். 2வது விஷயம், அவங்க வெளியில் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் பங்கெடுக்கணும். எல்லா விமனும் வேலை பார்க்குறாங்க, ஆனால் யாருக்குமே சரியான பேமெண்ட் கொடுக்கல. ரீசெண்டாக நோபல் பிரைஸ் வின் பண்ண கிளாடியா கோல்டின் அப்படின்னு ஒருத்தவங்க இந்த விஷயத்தை தான் அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரியில் எடுத்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2020 நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அவங்களோட ரிப்போர்ட்டின்படி 81.2% உமன் அன்பெய்டு டொமஸ்டிக் சர்வீசஸில் ஈடுபடுறாங்க. மென் 26.1% ஆஃப் ஒர்க்கை தான் அதில் பண்ணுறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் பவுண்டரிகளில், அதாவது ட்ரெடிஷ்னலாக எதை எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்களோ அந்த வேலையில் ஈடுபடுறதுடைய அளவை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கிட்டத்தட்ட 42% மணி நேரங்கள் வேலை செய்தாகும், பெண்கள் வெறும் 19 மணி நேரங்கள் வேலை பார்க்குறது தான் குறிப்பிடப்படுது. இதுவே
வீட்டு வேலை, மெயின்டெனன்ஸு, சில்ட்ரன் கேரு, சிக் அண்ட் எல்டர்லி கேரு இதிலலாம் ஆண்களை விட பெண்கள் 10 மடங்கு அதிகமாக வேலை பார்க்குறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 34.6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதே ஆண்கள் வெறும் 3.6 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இதில் 2 விஷயங்கள் நமக்கு வந்து வெளிப்படுது. பெண்கள் வந்து ஒர்க்கிங் விமன் 2 விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒர்க்கிங் விமன் டபுள் பர்டன். என்ன டபுள் பர்டன்? வெளியில் போய் வேலை செய்யணும், அதே சமயத்தில் வீட்டில் உள்ள வேலையும் நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஹவுஸ் ஹோல்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு பெரு அளவில் இருக்காது. அண்ட் அவங்க அவங்க பண்ணக்கூடிய அந்த வேலையுமே எக்கனாமிக் எஸ்டிமேட்ஸில் கனெக்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ இது அந்த எக்ஸாஸ்டட் உமன்ஸ், அதாவது விமன் வந்து லெஸர் ஹவர்ஸோட ரொம்பவே களைச்சி போய் காணப்படுறாங்க. ஒரு வாரத்தில் சராசரியாக கிடைக்கக்கூடிய அந்த ஓய்வு நேரங்கிறது ஆண்களோட பெண்களுக்கு ரொம்பவே குறைவு. விமனோட அன்பெய்டு ஒர்க் வந்து எக்கனாமியில் ரொம்பவே முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. எஸ்பியோட ரிப்போர்ட் படி இந்த விமனோட அன்பெய்டு ஒர்க் வந்து 7.5% ஆஃப் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதா அவங்க எஸ்பிஐ சொல்கிறாங்க. அதாவது டொமஸ்டிக் ஒர்க்குங்கிற விஷயத்தை விமன் தங்களுடைய ஷோல்டரில் எடுத்துக்கிறாங்க. அது ஜிடிபியோடைய ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனால் சட்டப்படி அந்த அஃபிஷியல் லாக்ஸில், அதாவது ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸோட லிஸ்ட்டில் இவங்களோட பேர் வராது. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரியான பிஹேவியரை மாற்றணும், இவங்களுடைய அந்த ஒர்க்கை வந்து வேல்யூ பண்ணணும். ஸோ இன்டர்நேஷ்னல் டிஃபைன்டு சிஸ்டம் ஆஃப் நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இதன் அடிப்படையில் தான் இந்த ஜிடிபி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. இந்தியா இந்த மாதிரி விஷயத்துக்கு முன்னோடியாக இருக்கணும், மாற்றத்துக்கு வழிவகுக்க சொல்லணும். எப்படி இந்த ஜிடிபி கால்குலேஷன்லேருந்து சென்சஸ் கொஸ்டினரிஸ் வரைக்கும் பெண்கள் வேலை செய்யக்கூடிய பெண்களுடைய வேலைகளை, பெண்களுக்கு சம்பளம் வழங்கப்படாத வேலைகளை, டொமஸ்டிக் ஒர்க்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்தியா முன்னெடுக்கணும். when uncounted, அதாவது கணக்கிடப்படாத போது விமன் ஒர்க் ரிமைன் இன்விசிபிள். அது வந்து இவங்க பார்க்குறது ஒரு வேலையே கிடையாது. நம்ம அதை வேலையை பார்த்துடலாம், அது ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டுவாங்க. விச் ஆர் சிம்பிளிஃபிகேஷன் ஃபார் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பாலிசிஸ். ஆனால் அதுக்கு வந்து அது மூலமாக ஸோ அவங்க வந்து ஏன் கால்குலேட் பண்ணணும், ஏன் அந்த வேல்யூ கொடுக்கணும், காலங்காலமாக பண்ணிட்டு தானே இருந்தாங்க, ஏன் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ அதை வேல்யூவேட்டே பண்ணல அப்படின்னா நம்ம பாலிசிஸ் க்ரியேட் பண்ணுறோம். இந்த லேபர் பாலிசி, ஒர்க் பாலிசி இருக்கும். இந்த ஒர்க் பாலிசியோ லேபர் பாலிசியோ இவங்களுக்கு வந்து செல்லாது. கரெக்டாக அவங்க வந்து அதுக்குள்ளே வரவே மாட்டாங்க. இப்போது ஒரு நாளைக்கு வேலை பார்க்குறதுக்கு இவ்வளோ மணி நேரம் வேலை பார்க்கணும் ஒரு லேபர் பாலிசி இருக்குது. நம்ம வீட்டில் வேலை பார்க்குற அம்மாவுக்கு எவ்வளோ நேரம் வந்து கொடுக்குறோம்? லிமிட் இருக்கா? அவங்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்த்துட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க வேலை பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்துக்கவே மாட்டோம். கரெக்டாக? அப்போ அவங்க ஒர்க்கர் அப்படிங்கிற வேல்யூவேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். இதை தான் அவங்க சொல்ல வராங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, த ஹவுஸ் ஹோல்ட் லேபர் அவுட் சைட் த ரியாம் ஆஃப் ப்ரொடக்டிவ் லேபர் லெஜிஸ்லேஷன் விச் லிமிட்ஸ் த ஒர்க் டே அண்ட் ரெகுலேட்ஸ் லேபர் கண்டிஷன். இப்படி ஒரு லெஜிஸ்லேஷன் இருக்குது. அந்த லெஜிஸ்லேஷனை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு வந்து ஒர்க் டேனா என்ன, ஒரு லேபர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன்படி விமன் இன் இந்தியா ஒர்க் 1.5 hours லாங்கர் எ டே தென் மென். ஆண் வேலை பார்க்குறத விட பெண் 1.5 மணி நேரம் அதிகமாக வேலை பார்க்குறாங்க. அண்ட் அதிகமாக அன்பெய்டு, மோஸ்ட்லி அன்பெய்டு, சம்பளம் இல்லாமல், அண்ட் அன்சானிட்டரி கண்டிஷன்ஸ், சுகாதாரமற்ற சூழல்களில் வாழ்கிறாங்க. இதே விஷயத்துக்கு இன்னொரு பக்கம் பார்க்கலாம். சப்போர்ட்டிங் விமன் ஒர்க்கிங் அவுட் சைட் த ஹோம். அதாவது சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய விமன் வந்து வீட்டுக்கு வெளியிலையும் வேலை பார்க்குறாங்க இன் லோ இன்கம் ஃபேமிலிஸ். ஸோ குறைந்த வருமானம் உள்ள குடும்பங்களில் இந்த மாதிரி 2 பேருமே வேலை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயந்தான் இருக்கும். அண்ட் பிரெட் வின்னர் கேர் கிவர் பிகின்ஸ் பிரேக் டவுன். அதாவது ஆம்பளை போய் வீட்டில் வேலையை பார்க்கணும், பெண்கள் வந்து வீட்டு வேலையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உடஞ்சிடும். லோ இன்கம் உமன் ஆஃபன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட சப்போர்ட் இல்லாமல் தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ விமனோட ஒர்க்கிங் பேட்டர்ன்ஸை பார்த்தோம் அப்படின்னா சீசனலாக, ஸ்பேராடிக்காக, இர்ரெகுலராக தான் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஆஃபன் வந்து ஹோமில் இருந்தே அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்களா இருக்காங்க. லேபர் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய விமனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது குறிப்பிட்ட டைம் பீரியட். இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மந்த்லி டைம் பீரியட் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் இயர்லி டைம் பீரியட் எடுத்துக்கிறாங்க. 4 months கால்குலேட் பண்ணும்போது 44% ஆஃப் விமன் வந்து லேபர் ஃபோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாகவும், 4 years கால்குலேட் பண்ணும்போது அது வெறும் 2% மாறிடுது. ஸோ அதாவது இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க தொடர்ந்து வேலையில் ஈடுபடல, அவங்களோட வேலை இர்ரெகுலராக இருக்கும். சரியா? இதனால தான் இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் வருது. அண்ட் அவங்களுடைய டொமஸ்டிக் ஆப்ளிகேஷன்ஸ், வீட்டில் உள்ள கடமைகள் அவங்க தொடர்ந்து ஒரு ரெகுலர் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஈடுபடுறத தடுக்குது. ஒருவேளை அந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் ஈடுபட்டிருந்தாங்களும் அவங்க கையில் குழந்தைங்களை வச்சுட்டு தான் வேலை பார்ப்பாங்க.
ஹார்வர்ட் ரிசர்ச்சோட கண்டக்ஷன் படி 2013 நடந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் அவங்க பண்ண ரிசர்ச்சின் படி குழந்தைங்க ஆபத்தான சூழல்களில் ஆபத்தான எக்யூப்மெண்ட்ஸோட ஹை பொல்யூஷனில் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விளையாண்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் அவங்களுடைய தாய்மார்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா. இது அவங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கான குரூசியல் ஸ்டேஜான முதல் 3 வயதுக்குள்ளே அதிகமாக நடக்குது. இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய ஹெல்த்து ஸ்கில்லிங் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப் ஆகும். அப்போ இப்போவே வந்து அவங்களுடைய இந்த வீக் பேஸ் வந்து என்ன ஆகிடும்னா அந்த பேஸ் வந்து ரொம்ப வீக்காக போயிடும். ஸோ இது ஃபர்தராக இருக்கக்கூடிய அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து ஹெல்த் டெவலப்மெண்ட் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். கவர்மெண்ட் ஆல்ரெடி இது சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சைல்டு சர்வீசஸ் வந்து பப்ளிக் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணிட்டுருக்காங்க. உதாரணத்துக்கு இந்த அங்கன்வாடி சிஸ்டம் 80 மில்லியன் குழந்தைகள் 6 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் சென்டர்ஸில் பயன்பட்டுருக்காங்க. கிராம பகுதிகளில் தான் அதிகமாகவும் பெஸ்ட்டாகவும் செயல்பட்டுருக்க இது கிட்டத்தட்ட 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் செயல்படுது. ஆனால் ஸ்டில் வந்து ஒரு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுற விமனுக்கு இது பத்தாது. 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும்னா அவங்களுக்கு வேலையே 5 மணி 6 மணிக்கு தான் முடியும். ஸோ நம்ம ஒரு 8 ஹவர்ஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா 9 மணி டு 1 மணிங்கிறது வந்து பத்தாதான் இருக்கும். ஃபாஸ்ட் அர்பனைசிங் இந்தியா, வேகமாக நகரமயமாற்ற இந்தியாவுக்கு இன்னும் வெவ்வேறு மாடல்ஸ் இருக்கணும். அந்த மாடல்ஸ் எல்லாமே விமனை சப்போர்ட் பண்ணணும். கிரெட்ஸ்ன்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. இது வந்து சைல்டு கேர் வழங்குற ஒரு சிஸ்டம். 2020 வரைக்கும் அந்த நேஷனல் கிரெட்ச் சிஸ்டம் கிட்டத்தட்ட 6500 கிரெச்சஸ் நாடு முழுவதும் செயல்பட்டுருக்கு. இது மூலமாக மதர்ஸுக்கு ஒரு ஸ்டேபிள் கேரியர்ஸை க்ரியேட் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அவங்க வந்து அந்த ஒர்க் என்விரான்மெண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணாமல் அவங்கள ஒரு சேஃபான ஒரு நர்ச்சரிங்கான என்விரான்மெண்ட், அதாவது அவங்க வளர்கிறதுக்கு ஏற்ற சூழலை வந்து உட்படுத்துது. இந்த தேவையை ப்ரைவேட் செக்டார் உணர்ந்துட்டாங்க. அண்டு ஹை இன்கம் ஃபேமிலிஸுக்கு இந்த மாதிரி நிறையா சிஸ்டம்ஸ், அதாவது சைல்டு கேர் அண்ட் ப்ரீ ஸ்கூல் எக்கோ சிஸ்டத்தை வழங்கிட்டு இருக்காங்க. 2028 படி இவங்களுடைய வளர்ச்சி ஒவ்வொரு வருஷமும் 11.2% வளர்ந்து இப்போதைக்கு 31,256 கோடி அளவுக்கு அவங்களுடைய இண்டஸ்ட்ரி வந்து ரன் ஆகிட்டு. 2028 அளவில் 11.28% வருஷத்துக்கு குரோ ஆகும். சிஏஜிஆர்னா காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட், வருடாந்திர வளர்ச்சி விகிதம். இதுக்கு பின்னாடி there is an imperative therefore for the public sector to ramp up its already considerable efforts to counteract the base inequality of income and provide high quality child services to all. இந்த private sectors என்ன பண்ணுறாங்க, ஹையர் இன்கம் குரூப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பப்ளிக் உள்ளே வந்தால் தான் இந்த இன்கம் பேஸ், அந்த பேஸ் இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம், அது ஹை இன்கம் லோ இன்கம் இது எல்லாத்தையும் உடச்சி அவங்க இந்த மாதிரி ஹை குவாலிட்டி சர்வீசஸை கொடுக்கறதுக்கு வழி செய்யணும். இன்றைக்கி உமனோடைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், அது FLFPR அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவில் 32.8% இருக்குது. வேர்ல்டு பேங்கை பொறுத்த வரைக்கும் அது 24% ஆகிருக்கு. கவர்மெண்ட் சோர்ஸஸ் 32ங்குது, வேர்ல்டு பேங்க் 24ங்குது. சீனாவை பொறுத்த வரைக்கும் அது 61% ஆகும். பங்களாதேஷில் 38, நேபாளில் 29, பாகிஸ்தானில் கூட 25% இருக்குது. இஃப் இந்தியா FLPRஐ இன்க்ரீஸ் பண்ணி விமனுடைய எம்பவர்மெண்ட்டை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ விமனை சுற்றி இருக்கக்கூடிய விமனுடைய வேலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மித்ஸை வந்து உடைக்கணும். அண்டு அவங்களுடைய வேலை பார்க்குறதுக்கு அவங்கள வந்து நியாயமாக அவங்கள சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். இதை நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலாம். ஸோ வித் திஸ் we will complete today's editorial analysis. Thank you friends.